நான் ஒயின் ஷாப்பில் போய் கை நீட்டும் போது ஏய் நாயா ஒரு 10 ரூபா அதிகமாக கொடு அப்படின்னு கேட்கல. பட் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் முன் வச்ச அந்த ஆர்ப்பாட்டம் இட் இஸ் அ சக்சஸ் ஆர் அ ஃபெயிலியர். எம்எல்ஏ எம்பி எல்லாம் கொண்டு வராங்களாம். திமுகவை சார்ந்த பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஜீரோல இருந்து இன்னைக்கு வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆனது நிலம், மண்வளம் இதிலிருந்து சுரண்டப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட பல விஷயங்களை வச்சு தான். கடைக்கு பேசணும். சுரண்டப்பட்ட 14,000 கோடி அது சுரண்டப்பட்டதா, வாரப்பட்டதா, அல்லப்பட்டதா? நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்காத, சட்டத்துக்கு ஐயா ஒன்று முடிச்சிடுறேன். உளறது யார் தெரியுமா? இப்போ ஆளுகின்ற அதிமுக கட்சி தான் எதிர்ப்பு தெரிவித்தது. ஸ்டாலின் தான் உளர்னாரு. சபாநாயகர் உள்ள பூந்து ஐயா உளராதீங்க ஐயா, இது வந்து நம்ம ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடாது, எதிர்கட்சின்னு சொல்லணும். ஐயா குண்டாஸ்லாம் போடாதீங்க. சவுக்கு சங்கருக்கு 2 பேரல் அனுப்பிச்சிக்கலாம், இப்ராஹிமுக்கு 1 பேரல் அனுப்புங்க போதும், சின்ன வீடு தான். இதெல்லாம் எல்லாருக்கும் நாக்க வெட்டி விட்டுருங்க சார், யாரும் பேச மாட்டாங்க. அவங்க கட்சியில் தான் வாடகை வாயர்கள் நிறைய. நாங்க நாக்க வெட்டுறது, மூக்க வெட்டுறது, காதை வெட்டுறதெல்லாம் எங்க முன்னோர்கள் பண்ணித்தான். இப்ப ஸ்ட்ரைட்டா கழுத்து வெட்டுறது அப்படிதானே சார்? அது என்ன மண்ணுன்னே தெரியாம வக்ஃப்னு ஒரு வார்த்தை கேட்டு இப்படி வந்து அந்த நேரத்துல அவர் பதில் சொல்றதுக்காக அவருக்கு என்ன அதை பத்தி தெரியவே தெரியாது, தற்கொலை தெரியாது தெரியாது சார். அந்த நேரத்துல போய் சொல்லிட்டு தெரியாது அர்த்தமா? அவருக்கு தெரியாது சார். எல்லாமே அறிவு விஜய் ஒண்ணு கிடையாதுங்க. விஜய் என் தம்பி நொம்பின்னு. விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு. அவரு கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாரிச்சு வச்சிருக்காரு, கணக்கு காட்டணும். இப்ப அவருக்கு வந்து பணம் எந்தெந்த வழியில வருதுங்கிறது என்கிட்ட ரிகார்டடா இருக்கு. சரிங்களா? ஆடிட்டரா ஆர்ப்பாட்டம் முட்டாள்தனமான ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்தா அவருக்கு மரியாதை. விஜய் அவர்களை ஏன் வந்து விமர்சனம் பண்றோம்? விஜய்க்கு நமக்கு என்ன சொந்த தகராறா? இன்னி வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சியா இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்றமா தான் செயல்படுது. திருச்சி மாவட்டத்துல திருச்செந்துறைங்கிற ஒரு ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. 1500 வருஷம் பழமையான சிவன் கோவில் இருந்து அந்த ஊர் மொத்தமும் வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி பத்திரப்பதிவு பண்ண போனா, யாராவது கிரயம் பண்ண போனா அங்கே இருக்கக்கூடிய சபரிசார் ஆஃபீஸில் பண்ண முடியாது, நீ வக்ஃப் போர்டில் கிளியரன்ஸ் வாங்கிட்டான்னு சொல்லி வரும்போது மக்கள் கொதித்தெழுந்தவுடன் அந்த கலெக்டர் என்ன சொன்னார்? வக்ஃப் போர்டு இது தேவையில்லை, நானே கிளியரன்ஸ் கொடுக்குறேன்னாரு. அதை தான் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். அதையே இவர் தவறுங்கிறார். வடிவேலுக்கு கூடின கூட்டம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட விஜய்க்கும் கூடுறதா தான் நான் பார்க்குறேன். 2011 சட்டமன்ற தேர்தலில் வடிவேலுக்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அதே கூட்டம் தான் இப்ப நமிதா முடிவெடுக்கிற. நான் என்ன சொல்றேன், இப்ப வடிவேல் மாதிரியே இவரும் விஜயும் அரசியல் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்ஸ் டைம்ஸ் டிபேட் பாலிடிக்ஸ் அன்கட். இந்த டைம்ஸ் டிபேட் ஷோ மூலிமா உங்களை சந்திக்க போகிறேன். வெவ்வேறு பாலிட்டிக்ஸ்லேருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷோ அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணுன்றதுக்காக முக்கியமான 4 நபர்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்து இங்கே வந்திருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நம்ம ஓமம்புலியூர் ஜெயராமன் அண்ணன் அவர்களுக்கு என்னோடய வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான காமாட்சி நாயுடு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். நம்ம முக்கியமாக நம்ம பேசுகிற சப்ஜெக்டோட ஹீரோன்னு சொல்லலாம். அவர் தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணி ஆகணும். அண்ணன் ராவுத்தர் இப்ராஹிமுக்கு என்னோடய வணக்கம். எல்லாருக்கும் பரிச்சயமானவங்க நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து அண்ணன் பேசியிருக்காங்க. சார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வணக்கம். கவுண்டர் கிங்கு கவுண்டர் கிங் இப்போ ஆரம்பிச்சார். நான் சொன்னேன் இல்லையா அண்ணன் தான் ஸ்கோர் பண்ணுவார்னு. ஸோ எஸ், அண்ட் இதை டைட்டில் பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இது நிறைய பேசப்படல. எப்போவுமே வந்து விஜய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒரு இடத்துல வந்து மேடை பேச்சாக இருந்தாலும் ஒரு டிபேட்டாக இருந்தாலும் எங்கேயாவது பேசுகிறாருன்னா அடுத்த 10 நாட்களுக்கு வந்து அந்த விஷயம் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகும், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸையும் ஹோல்ட் ஆகும். ஆனால் இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயம் வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம்லேயுமே வந்து ஹோல்ட் ஆகலை. 2 நாள் பேசி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வக்ஃப் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ஆதரவு இருந்தது, ஆதரவு இல்லை. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு டிவிகே சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து முன் வச்சாங்க இல்லையா? முன் வச்சாங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் முன் வச்ச அந்த ஆர்ப்பாட்டம் இட் இஸ் அ சக்ஸஸ் ஆர் அ ஃபெயிலியர், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இப்போ பேச போகிறோம். அங்கே ஆரம்பித்து அதிலிருந்து பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் டிவிகே சார்ந்து எப்படி பண்ணாங்க, மற்ற கட்சி சார்ந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
இது சக்ஸஸாக ஃபெயிலியராக நம்ம சொல்லும்போது நம்ம டிவிகே சார்பாக பேசக்கூடிய அண்ணன் ராவுத்தர் அவர்களே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக வந்து வக்பு சட்டத்தை திருத்திருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறாருன்னு வச்சுங்களேன். அதில் உள்ள வந்து ஏர்போர்ட் அண்ணன் வந்து ஒரு 44 இடத்துல திருத்தினார்னு வச்சுங்க. அவர் என்ன கன்வே பண்ண நினச்சார், அதை போய் கன்வே ஆயிருக்குமா? அதுதான் கிட்டத்தட்ட 44 இடத்துல வக்ஃப் போர்டு திருத்த சட்டம்ன்ற பேரில் கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே வந்து இவங்க வந்து எம்எல்ஏ எம்பி எல்லாம் கொண்டு வராங்களாம். திமுகவை சார்ந்த பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஜீரோலேருந்து இன்றைக்கி வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி ஆனதே நிலம், மண்வளம் இதிலிருந்து சுரண்டப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட பல விஷயங்களை வச்சு தான். கடைக்கு பேசணும். சுரண்டப்பட்ட இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது. ஐயா அது என்ன சுரண்டப்பட்ட? அப்ப எங்க கட்சியில எல்லாம் சுரண்டிக்கிட்டோம் உட்காந்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு என்ன உங்க வீட்டுல வந்து சுரண்டி இருக்கான்? அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? திமுக எல்லார் வீட்லயும் போய் சுரண்டிருக்கீங்க. திருடப்பட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நியாயமா பேசுங்க. அவர் கேட்ட சப்ஜெக்ட் என்ன, நீங்க சொல்ற சப்ஜெக்ட் என்ன? இல்ல ஒரு ஆரம்பத்துல வரட்டும். இல்ல அவரு திருடப்பட்ட கொள்ளையடிக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கணும். அதான் நீங்க ஒப்புதுவீங்க, மாப்பிள்ளைக்கு நீங்க ஒத்துதுங்க. அவர் ஏதோ கொஞ்சம் மைல்டா சொன்னாரு. சொல்லுவாரு, நீங்களும் சொல்லுவீங்க, நாங்களும் விட்டு வச்சுட்டு இருப்போம். 14,000 கோடி அது சுரண்டப்பட்டதா, வாரப்பட்டதா, அள்ளப்பட்டதா? 16 லட்சம் கோடி என்ன ஆச்சு? 16 லட்சம் கோடி என்னங்க ஆச்சு? ஒன்றிய அரசு, நானும் கேக்குறேன். ஒன்றிய அரசு 16 லட்சம் கோடி ஒன்றிய அரசு. நான் சொல்றது அதுக்கப்புறம் 132 லட்சம் கோடி அது என்னாச்சு? அது நேரடியா பேசக்கூடாது. இந்த நேரடியா ஒரு கோடி இவங்க ஆட்சியில இருந்தா ரூபாய் வாங்கல சொல்ல வராங்க, சுரண்டி இருப்போம்னு சொல்ல வராங்க. புரியுதா? பிஜேபி அரசு நான் ஒயின் ஷாப்ல போய் கை நீட்டும் போது நாயா ஒரு 10 ரூபா அதிகமா கொடு அப்படின்னு கேட்கல. அப்புறம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன். வரி பணத்தை 16 லட்சம் கோடி அவங்க கொள்ளையடிச்சிருக்கு. இந்த ஒரு 2 ஆண்டுல ஏற்கனவே 132 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. இதெல்லாம் சொல்றது. நீங்க அமித்ஷா வந்து போய் கேளுங்க. அமித்ஷா நான் ஏன் போய் கேட்கணும்? மக்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். உங்க தலைவர் அனுப்புங்க. மக்கள்கிட்ட நாங்க போய் பெப்பன் கேட்டு வரோம். மக்கள் திரைமறையில போவார், நேரா போக மாட்டாரு. இல்ல நம்ம பேசுறது வக்பாரு. உடனே வந்து அவங்க அவ்வளவு கொள்ளாச்சு. அவர் சுரண்டறத பத்தி பேசுறதுனால தாங்க நான் பேச வேண்டியது. ஆமா சார், இன்னும் நிறைய பேசுவாரு. உங்களுக்கு நிறைய இருக்கு, இந்த மாதிரி நிறைய அவர் கொடுப்பாரு. நீங்க உங்க திறமை அவர் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டார், மன்னிச்சிருங்க. சுரண்டுறது, பதுக்கிறது, ஒதுக்குறது, அடுத்தவன் நிலமா இருந்தாலும் சரி, அடுத்தவன் வீடாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி வீடுன்னு உங்களுக்கு தெரியும், ஆட்டையை போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. அதை தாண்டி சின்ன தியாகி, சின்ன பகவதி கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி சின்ன தியாகி நேற்று ஒருத்தர் வந்து கோர்ட்டில் ஆஜரானார் 2 வருஷம் கழிச்சு. எங்கே போயிருந்தார் ஒரு நாளா? சரி, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா. எதுக்கு உங்களை வந்து தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து அண்ணா நீங்கள் வந்து பூர்வீகம் தமிழ்நாடு தானே? நீங்கள் அவர் தான் இல்லைன்ட்டாரு. நீங்கள் தமிழ்நாடு தானே, பிறந்து வளர்ந்து எல்லாம் தமிழன் தானே? எங்களை தவிர வேறு யாருங்க தமிழங்க? கரெக்டு. இப்போ நீங்கள் வெளியில் போய் தமிழன் தானே சொல்லுவீங்க? ஆமாம். நான் வெளியே போய் தமிழ் தான் சொல்லுவேன். மலையாளின்னு சொல்ல மாட்டேன், கன்னடன்னு சொல்ல மாட்டேன், தெலுங்குன்னு சொல்ல மாட்டேன். நான் திருடன் இல்லைங்க. என்னோட முகவரியை நான் போய் மறைச்சு நிற்கிறது. அதுதான் சொல்கிறேன். இவங்க மட்டும்தான் திமுக காரில் பாதி பேர் உட்காந்துட்டு தமிழ்ன்றது, தமிழங்கிறது, திராவிடங்கிறது சொந்த அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு கேவலமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க கூட தான் ரொம்ப டேஞ்சராக வச்சதே தப்பி. அவ்வளோ நாள் விட்டு வச்சது உன்னை பிடிச்சி ஏதாவது ஒரு குண்டாசில் தூக்கி உள்ளே போட்டிருந்தா தான் நீ சொன்னபடி. நான் சொல்லலை, இல்லை நான் சொல்லலை. பேசுறவங்க எல்லாத்தையுமே உள்ள தூக்கி போனா அப்ப யார் தான் பேசுறாரு? அவர் என்ன வார்த்தை பேசுறாரு? அவரு பேசவே ஆரம்பிக்கல சார். அவரு பேசவே ஆரம்பிக்கல. ஏற்றி விடுறாரு பாரியா. நீ பாட்டுக்கு ஏதாவது உளறி வைக்காத, சட்டத்துக்கு புறம்பான. ஒன்று முடிச்சிடறேன். உளறது யார் தெரியுமா? இப்போ ஆளுகின்ற அதிமுக கட்சி தான் எதிர்ப்பு தெரிவித்தது. ஸ்டாலின் தான் உளர்னாரு. சபாநாயகர் உள்ள பூந்து ஐயா உளராதீங்க ஐயா, இது வந்து நம்ம ஆளுங்கட்சின்னு சொல்லக்கூடாது, எதிர்கட்சின்னு சொல்லணும். ஐயா குண்டாஸ்லாம் போடாதீங்க. சவுக்கு சங்கருக்கு 2 பேரல் அனுப்பிச்சிக்கலாம். இப்ராஹிமுக்கு 1 பேரல் அனுப்புங்க போதும். சின்ன வீடு தான். அவன் எங்க இருக்காரு, எது எப்படி வர்றாருங்கிறதே தெரியாது. புகை போல வர்றாரு. அதெல்லாம் உங்களுக்கு தான் உளவுத்துறை இருக்குது. அப்புறம் கரெக்டாக ரூட்டு போட்டு வந்து வீட்டுல மலத்தை அடிக்கிறீங்களா அப்படி சொல்லுவாங்க. இப்போ கேட்கறதே தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கிறது தானே மாமா. வக்பு திருத்த சட்டம்ன்றதுக்குள்ள பேரில் இப்படி ஒரு விஷயத்தை செய்வது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவை கொண்டு வரேன், எம்பி அதை உள்ள கொண்டு வரனாக்கா இது போல் வந்து அவர்கள் எவ்வளவு சுரண்டல்கள் செய்வார்கள். இதை தாண்டி வந்து வக்புக்குள்ள ஒரு கலெக்டரை கொண்டு வரீங்க. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணத்திலே கலெக்டர் போய் சொன்ன வச்சிங்க. இடி வந்து வழக்கில், அந்த மணல் திருடு வழக்கில் 5 IAS அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கே விசாரித்தாங்க. எப்படி வந்து ஒவ்வொரு அரசாங்கத்திற்கு சார்பாக தான் IAS அதிகாரிகள் செயல்படுவார்கள் தவிர அதை தாண்டி வந்து ஆளுங்கட்சிக்கு தான் செயல்படுவாங்க. குறிப்பாக இங்கே பரவாயில்ல, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் சொல்லவே வேணாம். ஐயாவுக்கு தெரியும் நல்லாவே எந்த அளவுக்கு எவ்வளோ இறங்கி செய்வாங்க எல்லாரும்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு மோசமான நிகழ்வு, இப்படி வந்து இஸ்லாமியர்களோட சொத்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வக்பு சொத்துன்றது இந்தியாவில் 3வது மிகப்பெரிய சொத்து. ரயில்வே சொத்துக்கு அப்புறம் இஸ்லாமியர்கள்லாம் கைபர் கனவாவளி வரும்போது
பாரசீகத்திலிருந்து வந்தார்ல, அதான் நீங்க நாங்க வரல, நீங்க ஐயா. இஸ்லாமியர்கள் தான் வந்தீங்க. நாயுடு ஐயா, வரும்போது காமாட்சி அங்கிருந்து நாயுடுன்னு சொல்லிட்டு வந்த தூக்கிட்டு நீங்க தான். வந்தீங்களா? ஜெங்கிஸ்கான் வரும்போதும் அதுக்கப்புறம் ஐயா என்ன ஐயா என்ன இப்படி வரலாற்று எல்லா தெரியும். இஸ்லாமியரும் அவங்க அவங்க எல்லா இஸ்லாமியரும் யாருக்கு வரல. என்ன சொத்து இருக்கு? இங்க பாருங்க, எல்லா சொத்து இஸ்லாமியரும் இருந்துச்சு? அங்கிருந்து வரல. முகலாயர்களுக்கு இந்தியால என்ன இருங்க. சொத்து இருந்துச்சு? முகலாயர் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்ட கொள்ளைக்கார சொத்து. இருங்க, எதுவுமே அவங்களுக்கு இங்க சொத்து முகலாய கிடையாது. மன்னர்கள் ஆள்வதற்கு நாட்டை பிடித்திருக்கலாம். ஆமா. ஆனால் இங்க இருக்கிற பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் ஒரு காலத்தில் பறையராகவோ அல்லது பல்லராகவோ நீங்க இருந்தவங்க தான். உடனே கூட்டு சேர்ப்பீங்க. சும்மா எப்பயுமே நீங்க நீங்க வந்து இங்க இந்த பாருங்க, கதைலாம் இங்க விடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது மெஜாரிட்டி வேணும்னா அவங்களையும் சேர்த்துக்குவீங்க, அப்படிலாம் கிறிஸ்தவர்களையும் இல்ல. சேர்த்துக்குவீங்க, எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒட்டுக்குமா கோவிந்தா இல்ல. கோவிந்தா கோவிந்தா எங்க போடுவீங்க. தொப்புள் உறவு தானே அவங்க. அதான் கோவிந்தா போடுவீங்கன்னு தான் சொல்லிட்டேனே. ஐயா அது கூட நம்ம ஊர் கடவுளா என்ன? எது? இந்த கோவிந்தா ஏதோ சொன்னீங்களே. ஆமா, ஆந்திராவுல ஏயா கோவிந்தா யாரு? ஆந்திராவுல இருந்து வரும்போது ஏயா, கையில தெரியுதா? மாட்டீங்களா? இந்த பாரு, தெரியுதா? இரியா, இந்த திருப்பதி என்னானாலும் இனப்பாசம் விடுதா? பாரு, சும்மா இருக்க கூடாது. இந்த திருப்பதி யார்கிட்ட இருந்துச்சு? தமிழ்நாட்டுல தான் இருந்துச்சு திருப்பதி. அது தெரியுமா திருப்பதி உனக்கு? தமிழ்நாட்டுல இருந்துச்சு. நாங்கெல்லாம் திருப்பதி பெரிய தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இருக்கும்போது அந்த சாமி வேற இருந்தத பேரு. திருப்பதியை விட்டு கொடுத்து முருகனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மாப்போ சிவஞான ஐயா போராட்டம் பண்ணி தான் நம்ம சித்தூர் டிஸ்ட்ரிக்டை விட்டு கொடுத்தோம். சித்தூர் டிஸ்ட்ரிக்டை விட்டு கொடுத்ததுனால அது திருப்பதியில போயிடுச்சு. திருப்பதி சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல போயிடுச்சு. திருத்தணி நமக்கு இங்க வந்துருச்சு. புரிஞ்சுக்கோங்க. நீங்க நமக்குன்னா நீங்க எங்களுக்கு. எதுக்கு உள்ள வந்து தமிழன் சொல்லிட்டு ஏமாத்துறீங்க முதல்ல? நமக்குன்னா எங்களுக்கு. எதுக்கு தமிழன் நீங்க வந்து நாங்க ஏமாத்துறீங்க? தமிழன் தாயா, நாங்க திராவிடியன் தாயா. யார் இல்லைன்னா அதில் இந்த டிவிக்கு ஆர்ப்பாட்டங்கிறது அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி. தமிழக விண்ணை தாண்டி வருவாயா மாதிரி இது பனையூரை தாண்டி வருவாயா அப்படின்னு அது அந்த ஒரு கட்சி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சியில் நடந்த ஆர்ப்பாட்டம். அது சரி, முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவராவது அதை ஒழுங்காக எடுத்துகிட்டு போயிருக்கணும். ஆனால் அவர் சார். இது அட்ரஸ் புஷி ஆனந்த பொலிட்டிக்கல் எம்எல்ஏவா இருந்தாருங்கிற காரணம். அங்க ஒரு அவர் கவுன்சிலர் வெறும் 6000 ஓட்டு சார். சொன்னாங்க அவர் தமாசுங்க அவரு. வெறும் 1000 ரூபாய் ஓட்டு அவரு தமாஷ் ஆனந்த் அவரு. நீங்க போய் புஷி ஆனந்த் அவரு புஷி தான். புஷி இந்த நம்ம வீட்டுல டாக் வச்சிருப்போம் புஷி, நாய் அந்த டாக் தான் அது. டாக் செத்தங்க. இல்ல இனி பசங்க தரமா சம்பவம் செய்வாங்க. ஏன்னா நாகரிகத்தை திமுக காரன்றது எதிர்பார்த்தா இப்படிதான். நீங்க வந்து சரி நான் கேக்குறேன், இந்த வார்த்தையை எங்க உங்க ஸ்டாலினையே பார்த்து இல்ல சின்ன பையன் தான் அவரை பார்த்து சொல்லுவீங்க அந்த வார்த்தையை? என்ன சொல்லணும்? இப்ப சொல்லுவீங்க ஒரு வார்த்தை. நாயின்னு சொன்னீங்க சார். புஷ்ன்னு சொன்னீங்க. நாயின்னு சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன். யார சொல்றேன்? புசியானதை சொல்றீங்க இவர் நீங்க. வந்து அரசியல்வாதின்னு சொன்னாரு. சரி இருங்க. சரி, அந்த கட்சியோட பொதுச் செயலர் அப்ப சரி சொல்றீங்க ஐயா. கேட்பாரு அவரு. இல்ல ஒண்ணும் இல்ல. அந்த அண்ணாமலை கட்சியோட சொல்லுவீங்களா? பொதுச் செயலர் இல்ல, சொல்றீங்களா? சரி இருங்க சார். அண்ணாமலை சொல்லுவீங்களா? நாயின்னு புஷி ஆனந்தம் ஒண்ணாங்க. இருங்க சொல்லுவீங்களா? ஓ சார் நீங்க ஸ்ட்ரைட்டா கேள்வி அதாவது நான் சொல்ற விஷயம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்கல்ல. அரசியல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அண்ணாமலை உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்றீங்களா கேக்குறா சார். எனக்கு அண்ணாமலையை தெரிஞ்சு நான் புஷி என்ன ஆனந்த சொல்லி யாருமே கம்பேர் பண்ண கூப்பிடுவேன்? முடியாதுங்க. என்ன சொல்லுங்க? அண்ணாமலையே நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன்? என்னன்னு அத சொல்லுவீங்க? மூர்த்தி கேளுங்க சொல்லுவார். ஏன் நீங்க சொல்லுங்க. நொண்ணாமலைன்னு தான் கூப்பிடுவேன். எப்படி? அண்ணாமலைன்னே கூப்பிடாது. நொண்ணாமலை ஏன் தெரியுமா? நோண்டி எடுக்கிறாருல இவங்க ஊர்ல. நொண்ணாமலை. அதெல்லாம் நொண்ணாமலைன்றாரு. அண்ணாமலை இல்ல நொண்ணாமலை. சரி. இவங்க அதனால- காமராஜரையே கருவாட்டிக்காரி மகன் சொன்னவங்க. ஆமா கக்கனை வந்து கொக்கன் அப்படின்னு சொல்லி ஆமா, சொன்னவங்க. வாஸ்தவம் தான். அதனால இவங்க எல்லாரையும் சிறுமைப்படுத்தி நியாயமா? பேசுறதே இந்த திராவிடத்தோட வழக்கம். திராவிட- எம்ஜிஆர் மலையாளி மலையாளின்னவங்க, நீ தெலுங்கு தானே பேச்சு வாங்கினவங்க. அவரை போய் தேவையில்லாம மலையாளின்னு நோண்டி ஆமா. அவர் தான் சட்டசபையிலேயே உங்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகமே ஓங்கோல்ங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதே புரட்சி தலைவர் இங்க எம்ஜிஆர் தான். பாருங்க, புரட்சி தலைவரா இருக்கட்டும், புரட்டு தலைவரா இருக்கட்டும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. ஐயா கேக்குறது இன்னைக்கு சிச்சுவேஷனை கேக்குறாரு. நடந்த நடந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் எப்படின்னு கேட்டா அந்த ஆர்ப்பாட்டம் எஸ் ஆர் நோ Success ஆ failure-ஆ? ஃபெயிலியராங்கிறது கேக்குறாரு. சரியா? டோட்டலா அது வந்து அரசியல்வாதிகள் சட்டில- சரி சரி நீங்க சொல்லுங்களேன். அதுதாங்க. அது வந்து ஒரு அரசியல்வாதி, தேர்ந்த அரசியல்வாதி இருந்திருந்தா அந்த கட்சியினுடைய ஆர்ப்பாட்டம் மேல கொண்டுட்டு போயிருக்க இயலும். ஆனா அது அப்படி அல்ல. போலீஸா பார்த்தோன்னே எல்லாரும் ஓடுறாங்க. அரஸ்ட் ஆனோடனே இருங்க நாலா சார், பக்கமும் இருங்க நாங்க சொல்றோம். இது வந்து ரசிகர்களுடைய கூட்டம். இந்த சினிமா ரசிகர்களை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுனா அதை நீங்க சொல்றீங்க பாருங்க. சினிமாக்காரங்களை முகத்தை காமிச்சே எம்ஜிஆர்ல இருந்து வடிவேல் வரைக்கும் நீங்க ஒரு ஆளை விடல. நீங்க நாங்க இன்னும் அடுத்த அவங்கதானே தவக்கலை தான் நீங்க நாங்க வச்சுக்கிட்ட நீங்க. நாங்க வந்து திருசாவியோ அல்லது கீர்த்தி சுரசியோ காட்டலையே. உங்களுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்குமா சார்? நாங்க அவங்க ரெண்டு பேர்த்த காட்டலையாங்க. இல்ல நீங்க அதையே முன்வைக்கிறீங்களே. அது வந்து தமிழக வெற்றி கழகம்.
நீங்க வந்து சார், பாத்தீங்கன்னா ஐயா, அப்படி சொல்லக்கூடாது அந்த சார். இதை விட்டீங்க, எது ஏதோ பெத்துராஜா பொத்துராஜா ஏதோ ஒண்ணு இருக்கு. நிவேதா பெத்ராஜ் சொல்றாரு. விடுங்க, அதெல்லாம் விடுங்க, போட்டு அனுபவிச்சுட்டு போட்டும் தம்பி. சார் இப்போ புஷியானந்த் அவர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேட்டி கேட்கறாங்க. இருங்க சார், அந்த பேட்டி கேட்கும் போது ஒரு பாயிண்டா சொல்லுங்க. இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார், நம்ம சார் வந்து அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது மிக அழகா அந்த ஒர்க் ஷாப் சட்டம்லாம் என்ன அப்படியே ஆரம்பிக்கிறாரு, சொல்றாரு எல்லாம் தெரியும். ஆனா அந்த கட்சியோட பொதுச்செயலாளர்கிட்ட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு 30 மைக்கு முன்னாடி இருக்குது, ஒரு பாயிண்ட் சொல்லுங்கன்னா தெரிச்சு ஓடுறாரு. அதை பார்த்து ஊரே சிரிக்கிறாங்க. உங்க ரீலுக்கு அப்புறம் அந்த ரீல் தான் ட்ரெண்டிங். டெவலப்மெண்ட் மாதிரி அது. எங்க ரீல்னு சொல்றீங்க பாருங்க, அது வாய் அடக்கி பேசுங்க. எல்லாத்தையும் இதுதான் சொல்லுங்க. இல்ல, திமுக சார், பிரச்சனையே என்னன்னா அவருக்கு சொல்ல வரதை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி வந்து பேசுறது எல்லாருமே தவறா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் வாயும் அடக்கணும். அப்படின்னா உலகத்தை நீங்க மட்டும் தான் பேசணும். இல்லைன்னா எல்லாருக்கும் நாக்க வெட்டி விட்டுருங்க சார், யாரும் பேச இல்ல மாட்டாங்க. அவங்க கட்சியில தான் வாடகை வாயர்கள் நிறைய இருக்காங்களே சார். நாங்க நாக்க வெட்டுறது, மூக்க வெட்டுறது, காதை வெட்டுறதெல்லாம் எங்க முன்னோர்கள் பண்ணித்தான் இப்ப நாங்க ஸ்ட்ரைட்டா வந்து கழுத்து வெட்டுறது, உட்கார்ந்திருக்கோம். அப்படிதானே சார்? சரிங்களா? ஆ. ஒரு காலத்துல கர்நாடகத்துக்காரன் பூரா மூக்க வெட்டிட்டு வந்தோம். இத பாத்தீங்களா? அவங்க எங்க காதை எங்க போறாரு பாரு வெட்டிட்டு கர்நாடகா. ஐயோ சரியா? ஐயா. ஆகையால அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது மன்னர்கள் காலம். இது ஜனநாயக நாடு. அதுலயும் மாண்புமிகு பிரதமர் பேரை சொல்லுங்க, மோடிஜி அவருடைய ஆட்சி. ரெண்டாவது அவர் என்னவோ சொல்லுவாங்களே 52 இன்ச்சியா மார்பு, 52 இன்ச்சு மார்பு. அது தெரிஞ்சு அது எதுக்கு சார் இப்போ நம்மளுக்கு? இல்ல அவருடைய ஆட்சி இது. அதனால இந்த தப்பு தண்டாலாம் இங்க நடக்காது. அதுக்காக சொல்ல வர்றேன். ஏன்னா அவர் வந்து இரும்பு கரம் கொண்டு நசுக்கிறது. அது ஸ்டாலின். ஆமா, ஐயா, ஐயோ, அது ஸ்டாலின். இரும்பு கரம் அவரும் சொல்றாரு, ஓ, அவரும் சொல்றாரு. சரி, ஏன் சார், எத்தனை அப்படி கூட கூட்டங்கள் சார், நீங்க வந்து பி டீம்னு சொல்றதுக்கு உதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஸ்டாலினையும் மோடிஜியுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்க தலைவர் வந்து மு க ஸ்டாலின் கிடையாது. அவர் தான் இரும்பு கரம். அப்பாவுக்கு கோபம் வரும், இல்ல, 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 தோப்பா அப்பாவுக்கு கோபம் வரும்னு அவரும் சொல்றாரு. சொல்றாருங்க. துண்டு தீட்டுங்க. பிரதமரும் சொல்றாரு, இவரும் அமித்ஷாவும் சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க. ஐயா இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த நம்ம எக்ஸாமினேஷன் ஹாலில் ஒரு அந்த ஹால் சூப்பர்வைசர் இருப்பார், ஸ்பெஷல் சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், ஃப்ளையிங் ஸ்குவாட் இருக்கும். இதெல்லாம் மீறியும் ஒருத்தர் பிட் அடிப்பான். அதுதான் திமுக. இப்போ இவர் சொன்னார்ல, மோடி அப்போ பார்க்குறவர் இரும்பு கரம் அது இது இப்படி வாட்ச் பண்ணுறாருன்னு. சார் இதையும் மீறி எல்லாத்துலேயும் திருடுறான். அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான்? ஒரு பெரிய லாக்கரு பேங்க் இருக்குது, சைரன் இருக்குது, வாட்ச்மேன் இருக்கான், செக்யூரிட்டி இருக்கான். இதையெல்லாம் தாண்டி உள்ளே போய் எகிரி ஏன் உங்களுக்கு பங்கு கிடைக்கலையா? உங்களுக்கு பங்கு கிடைக்கலையா? உங்க குடும்பத்திலேயும் பங்கு அவ்வளவு எவ்வளவு பெரிய திறமைசாலிகள் இவங்க இல்ல? நீங்க என்னது? அதனால உங்க திறமையை நாங்க பாராட்டி தான் மண்ணுக்குள்ளேயே வேர்க்கடலைய வெளியில தெரியாம சார், அந்த திங்கிறதுல இருந்து கடலையை போற வரைக்கும் ஊழல். எப்படிதான் இல்லை இதெல்லாம் பண்றீங்க? இது ஏன்? கழுவுறது ஊழல்ல? அதாவது ஒரு 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 காலேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னா ஒரு 10-50 பேர் பிஹெச்டி பண்ணலாம். அந்த யூனிவர்சிட்டி முழுக்க பிஹெச்டி பண்ண மாணவர்களாகவே இருக்கிறீங்களே, எப்படி இது ஊழல்ல? நீங்க கத்து கொடுத்ததுதான் எங்களுக்கு அப்படி தெரியலையே. தெரியல. கண்ணை மூடிட்டு ஓ, நாங்கெல்லாம் திராவிடர் இல்ல, நாங்க தமிழர்ல, அதெல்லாம் நாங்க கொஞ்சம் கண்ணை அரம்பாப்போம். மூடி பாருங்க. நீங்க அதை பார்க்க மாட்டீங்க. சார். இப்போ விஜய் பத்தி தான் சார். சரி, ஆமா சார், 2026 அவர் சொல்லிட்டாரு, விஜய் அவர்கள் டைரக்ட் எதிரி உங்க கட்சி தான் சொல்லிட்டாரு, டிஎம்கே. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? அதுக்கு முன்னுதாரணமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க. நீங்க உங்க பாயிண்ட் எடுத்தே வைக்க மாட்டீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் வந்து அதை எப்படிங்க வைப்பாங்க? இவங்க இறக்கி விட்டுருக்கிற குட்டி தானேங்க அது. இங்க பாருங்க, இவங்க இறக்கி விட்டுருக்கிற குட்டி தானே அது. இவங்க பி டீம் தானே அது. இங்க பாருங்க, ஆர்ப்பாட்டங்கிறது வந்து அது அரசியல் ஒரு பார்வை இல்லாத அரசியல்வாதின்னு சொல்ற ஒரு ரசிகர்கள் கூட்டம் நடத்தினது. அது ஒரு ஆர்ப்பாட்டம். அதுதான் அது வந்து அடையாளம். இல்ல சார், எனக்கு என்னங்கய்யா, ரசிகர்கள் கூட்டம்னா கூட இப்போ ஒரு தியேட்டர்ல அஜித் படம் ஓடுது, விஜய் படம் ஓடுதுன்னு வச்சுங்க, 2 பேரும் மல்லு கட்டி நிக்கிறானுவா. அங்க சும்மா இந்த காக்கி ட்ரெஸ் பார்த்தா அப்படி ஓடுறானுல. அப்புறம் இவனுக்கு யாரு தான் இவங்க? இங்க பாருங்க, அந்த கேள்வி உங்களுக்கு தான், அவரு கிடையாது. அதாவது முதல் தரமாக அரசியலுக்கு வரக்கூடிய இளம் பிள்ளைகளுக்கு இங்கே திமுக செய்யக்கூடிய அடக்குமுறையை பார்த்து பார்த்து பழகிருச்சு. இன்றைக்கி ஊடகத்தில் உட்காந்து இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோட சவுக்கு சங்கர் பேசுகிறார். அவர் வீட்லேயே மலத்தை ஊற்றுறாங்க, தேவைப்பட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, காரை கொண்டு போய் இடிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு பிஎஸ்ஓ வரந்திருக்கிறாரு, அவரை கொல்றானுங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் சார் விஓக்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, ராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க, மாணவ பிள்ளைகள் பிள்ளைகள் தொடர்ச்சியாக பாலியல். இதை பார்க்கும்போது நீங்க அரெஸ்ட்னு சொல்லி வந்துச்சுனாக்கா இதெல்லாம் நமக்கு செய்யறாங்களோ? அரெஸ்ட் என்ன சார்? 51 சார், அண்ணனுக்கு தெரியும். 51 எதா இருந்தாலும் சார், ஒரு சின்ன கேஸ் வெல்ல அம்ச்சாங்க, அது கூட தெரியாதா? இல்ல இவ்வளவு கேஸ் பெரிய கேஸ் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போக முடியுமா அவனால? இருங்க, போக முடியும் சார். அப்ப ஏன் வீட்டை விட்டு வெளில வர? பாருங்க, அத வந்து
அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துறதுக்காக போராட்டம்ங்கிறது நீ வந்து என்ன வேணாலும் பண்ணுவ, கத்துவ, ரோட்ல நிப்ப, உன்னை விட்டுருந்தான். இப்போ நாங்களாம் அப்படித்தானா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம தரமணியில் இருக்கிற அந்த ஐஐடியில் அந்த தரமணி இன்ஸ்டியூட்டில் ஒரு பாலியல் புகார் வந்ததுல மொத்தம் எத்தனை பேர் இல்லை, இப்போங்க தரமணி பாலிடெக்னிக்கில் மொத்தமாக ஒரு 10-15 பேர் தான் வந்தான். போலீஸ் கையை நோங்குறான், நோங்கத்துன்னு வாச்சிட்டான். அவன் போராட்டம் வந்தவன் தானே, அவனும் கொடியோட வந்தவன் தானே. அப்போ அவனை ஒரு அரசியல் இயக்குகிறது. ஏய் யாரா நீ, நான் நியாயத்தை கேட்க வர என்ன தடுக்கிற? ரவுடிசம் பண்றாங்க. அது ரவுடிசமா? போலீஸை கை வச்சா என்ன அது பேரு? இது அது ரவுடிசமா? போலீஸை கை வைக்கிறது என்ன? ஏங்க ரவுடிசமா? அது ரவுடிசம். போலீஸ் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது யாரு, எந்த அமைப்பை சேர்ந்தவன் தெரியுமா? இந்த அமைப்பு ஏவிபி சேர்ந்தவன். எஸ்எஃப்ஐ. நீங்க வேற உங்க கூட்டணி கட்சிங்க அது. அப்படியே உங்க கூட்டணி கட்சியும் பாருங்க, ரவுடித்தனத்துக்குன்னே பொறுத்த கூட்டணிங்க அது. நான் வந்துங்க போலீஸ் அடிச்சது நியாயப்படுத்தல, அவன் ஒரு நியாயமான கோரிக்கையை நம்ம கேட்க வரும். ஒருத்தர் தடுக்கிறோம் நிச்சு அதெல்லாம் சொல்லல. அந்த கட்சி எத்தனை வருஷமா இருக்குது? வந்தவங்க எல்லாம் வந்து 60 வயசுக்காரனா, 50 வயசு 50 வருஷம் கிடையாது. நீங்க புதிதாக ஒரு விஜய் ஒரு வாட்டி பேசிட்டு போயிட்டாரு, எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? 20 கட்சி சேர்ந்து விஜய் பத்தியே பேசலங்க. சரி சார், கேள்வி வந்து தெரிஞ்சு ஒண்ணு கரெக்டா தப்பா சார்? ஒண்ணே ஒண்ணு சார், ஒரு பெரிய அறிவாளி சார் அவர், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அறிவாளி. எதை கொடுத்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவாங்க. யாரோ ஒருத்தர், அதுக்கு சம்பந்தம் இல்லை, யாரோ ஒருத்தர் சார் அந்த ஆளு மேடையில பேசும்போது விஜய் தளபதி தளபதி தளபதின்னு சொல்லுங்க, செருப்பு கட்டி அடிக்கணும் அவனெல்லாம். ஏன்டா உன் அறிவு என்ன, உன்னோட அனுபவம் என்ன, உன்னோட அரசியல் ஆளுமை என்ன? உன் வாயால் தக்குலூண்டு பையனை போய் தளபதி தளபதின்னு கூப்பிடணும்னா அப்போ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே முட்டாளும் லூசாவும் தான் இருக்கிறீங்க. அப்போ அப்பா அப்பான்னு கூப்பிட சொன்னது ஒரு பைத்தியக்காரத்தனத்துக்கு இன்னொரு பைத்தியக்காரத்தனம் சரியாகுமா? அதுவும் சரியா போட்டு சொல்ல வரீங்களா சார்? ஜிஜின்னு கூப்பிடுறது சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். இது கேட்க இல்ல இல்ல ஜிஜின்னு கூப்பிடுறது அது என்ன பரவாயில்லைன்னு சொல்றீங்க? இதுக்கும் அதுக்கு சரியா? சரி சார், எதுக்கு சரி? நீ ஒரு கொலை பண்ண, நான் ஒரு கொலை பண்றேனா? அவங்க கொலையே பண்ணல சார். முதல் தரமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு, புதுசா விஜய் மீது இருக்கக்கூடிய அன்புல வராங்க. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை பார்க்கும்போது விஜய் மீது உள்ள அன்புல வராங்க. அப்ப இது கடைசி வரைக்கும் சினிமா கூட்டம் தானா? அரசியல் எதுவுமே விஜய் மீது உள்ள அன்பு தான். இதுல பாலிடிக்ஸ் எங்க இருக்கு? ஆரம்ப காலத்துல எம்ஜிஆர் இப்படிதான் சொன்னீங்க, சொன்னீங்களா இல்லையா? எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து இந்திரா காந்தி கிட்ட மனு கொடுக்க போகும்போது 1972 எக்மோர்ல இருந்து மதுரைக்கு காலையில போய் சேர வேண்டிய எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்போது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன சார்? எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது விமர்சனம் என்ன? வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன? விஜய் ஒப்பிடாதீங்க. உங்களுக்கே கொஞ்சம் மனசாட்சி குத்தல? கண்டிப்பா நான் எம்ஜிஆர் விஜய் ஒப்பிடவே மாட்டேன் சார். எம்ஜிஆர் வந்து திமுக கூட சண்டை போட்டு வெளியில போனதுக்கும் இவ்வளவு வயசு சேர்ந்து நாட்டை கொள்ளடிக்கிறீங்க, கபலீகரம் செய்றீங்க, மக்களை வந்து துண்டாடக்கூடிய வேலை செய்றீங்க, இந்த நேரத்துல ஒரு மக்கள் உதவி செய்யறேன்னு சம்பாதிக்கிறதை விட்டுட்டு களத்துக்கு வரதுக்கு வித்தியாசம் இருக்கு. 20 வருஷம் ஒரு கட்சியில இருக்காரு, பிரச்சாரம் பண்றாரு, நடிக்கிறாரு, தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து உடஞ்சி வராரு. என்னமோ போசுக்கு ராத்திரி உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்கன்னா என்ன எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன்னு கேட்பீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் தான் சார் முடிச்சு கொடுப்பான். அப்படி அப்படிதான் போக பழகிக்கணும். முதல் முறையாக அரசியலுக்கு வரும்போது இதெல்லாம் சாதாரண நிகழ்வு சார். கல்யாணத்தை கம்பேர் பண்ணாதீங்க. புதிதாக வரக்கூடிய எல்லா கட்சிக்கும் இது நான் கேட்கிறேன். உங்க அண்ணாமலை சொல்லலையா நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன், திருமணம் அமைதியா இருப்பேன். திருமணம்ங்கிறது ஒரு மேல் சாக்கெட் ஃபீமேல் சாக்கெட், புரியுதா? அதுக்கு மேலே சொன்னால் அதை வந்து வேற மாதிரி அது இயற்கை. அதுக்கு போய் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களான்னா அது அப்புறம் அதுக்கு என்ன சொல்லுங்க? சரி சார் இருங்க சார், இல்லை நாங்கள் ஒரு நிமிஷம் நான் கேட்டுறேன் இருங்க. நீங்கள் ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிங்கல்ல, எடுத்தோன்னே எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டிங்களா ஒரே நாளில்? நாங்கள் இன்னொரு ஒரு கட்சியில இருந்து அனுபவப்பட்டு சிறைக்கு போய் அதை போட்டு இதை போட்டு தான் நீங்க ஆரம்பிச்சு எல்லாம் பட்டு தானே வரீங்க. அது போலதான் ஒவ்வொரு கட்சியிலும் தன்னுடைய அனுபவம் வராத தவிர சார் பண்பாடு கலாச்சாரம் எப்படிதான் சார் தியாகத்தையும் பாப்புலாரிட்டி இவர் செஞ்சது தியாகம். பாப்புலாரிட்டிக்கும் நீங்க தியாகத்தையும் மோடியோட ஒரு 10 பித்துக்குழி இருக்கலாம் சார். கட்சி முழுக்க பித்துக்குழினா என்ன சார் பண்றது? யார் சார் உங்க கட்சியா? அதை பாக்குறவங்க தெரியும். இல்ல நான் கேக்குறேன், அதான் உங்க கட்சியா கேக்குறேன். இல்ல தமிழ்நாடு முழுக்க இவர கட்சி வச்சிருக்காரு சார், நான் கேக்குறேன் சார். இப்போ அந்த பசங்க போலீஸை பார்த்தோன்னே போனதை வந்து நம்ம போயிடலாம் சார். நீங்க அதுக்கு சார் முதல் தரமா வரக்கூடிய நபர்களுக்கு சரி கடந்து போயிடுவோம். இப்போ உங்க பதிலுக்கு மூலியமாவே நான் இன்னொரு கேள்வியை முன்வைக்கிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓடின மக்கள் வந்து விஜயை சார்ந்து வந்தாங்க, அதாவது அவரோட ரசிகர்கள் விஜயை சார்ந்து வந்தாங்க, அனுபவம் கிடையாது,
முதல் ஆர்ப்பாட்டம் தெரியாது, சொல்லி கொடுக்கல. திரு புசி ஆனந்த் அவர்களின் பேட்டியை பற்றி சொல்லுங்க. ஏன் நீங்க பார்க்கலையா சார்? எல்லாம் தெரிஞ்சவரு, நீங்க இவ்வளோ பேசுறீங்க, என்ன சொல்ல நீங்க சொல்லுங்க என்ன சொன்னாருன்னு. சார் அதாவது புசி ஆனந்த் அவரோட பேட்டி, என் கேள்வி அதான் சார். புசி ஆனந்தோட பேட்டியை பற்றி தங்களோட கருத்தை சொல்லுங்க. அதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பாங்க இல்லையா? என்ன பேட்டி, என்ன சொன்னார், அதை சொல்லுங்க சார். நீங்க இஸ்லாமியருக்கு எந்த சரத்தால் இஸ்லாமியர் பாதிக்கப்படுறாரு, எந்த சரத்துன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத சட்ட விதிகள் இல்லை மேலா, நீங்களே பார்த்து ஒரு தண்டனை கொடுங்கன்னு வடிவேலு சொல்ற மாதிரி உங்க ஆள் சொன்னார்ல, அதைத்தான் சார் நான் கேட்கிறேன். நானே தனிப்பட்ட முறை இந்த டைலாக் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், இதை வச்சு இதனால உங்களுக்கு சொல்ல வருவது என்ன? இல்ல சார், அவர மாதிரி ஒருத்தனுக்கு நான் கேட்கிறேன் சார், இருங்க சார், ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி வந்தாக்கா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு நல்லதுன்றதான் விஜய் கட்சி சார்பாக தலைவர் ஒரு நபர் நான் பேசுறத வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் பேசுறத நீங்க உள்வாங்கிக்கங்க முதல்ல. சொல்லுங்க சார். நீங்க வந்து திடீர்னு நீங்க திமுகவை பிஜேபி மாறக்கூடாது. சரி இருங்க பேசுங்க. ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னா அதுல என்ன தீமை இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ஒரு ரெமெடி சொல்ல முடியும். அது என்ன மண்ணுன்னே தெரியாம வகுப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டு அந்த நேரத்துல அவர் பதில் சொல்றதுக்காக அவருக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது தற்கொலை தெரியாது சார். அந்த நேரத்துல போய் சொல்லிட்டு தெரியாது அர்த்தமா? தெரியாது சார். அது உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்புறம் எனக்கே சார் தெரியும். அந்த கமெண்ட் போய் பாத்தீங்களா? சரி, திமுக மட்டும் தான் போடுறாங்களா? பொதுமக்களோட கமெண்ட் அட்லீஸ்ட் கமெண்ட் போடுறத வச்சலாம் இந்த அரசியல் சார். கமெண்ட் 1000 பேர் வெளிப்படுத்த கூடாது. பொதுமக்களா இங்க கட்சிக்காரன் ஒவ்வொருத்தரும் ஐடி விங் தனியா வச்சுக்கிட்டு கமெண்ட் போடுறதுக்கு ஆள் வச்சு காசு ஒரு 100 கமெண்ட் கூட வந்து ஆர்கானிக்கா இருக்காதா? எல்லாமே கட்சிக்காரன் தான் போடுறோம் சொல்ல வரீங்களா? அப்ப 9000 நீங்க பேசுற 9000 இது ஃபேக்கா வந்திருக்கு, அதை ஒத்துக்கிறீங்களா? அந்த 9000 வச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க கிடையாது. மீதி நீங்க அந்த 1000 எடுத்துக்கோங்க. இப்ப கேள்வி சொல்லுங்க. என்ன கேள்வி? 9000 பேர் ஃபேக் இருக்குல்ல சார்? இருக்கு சார். மீதி 1000 ஒரிஜினல் இருக்கு. அந்த ஒரு கேள்வி இதை தான் பேசுவார்கள். நீங்க இந்த நேரத்துல பேச வேண்டியது இவர் பேசுனது பத்தியா, இங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறையை பத்தியா சார்? கேட்க நாங்க முன்வைக்கிற விஷயத்தை வந்து நீங்க கடந்து போறீங்க சார். திடீர்னு நீங்க தான் திமுக மாதிரி பேசுறீங்க சார். நீங்க என்ன கேக்குறேன், அவருக்கு ஒரு விஷயத்தை இத பேச வேண்டிய மாற்று, இது பேச வேண்டிய தேவையா தெரியுமா வருது? இதுக்கு மாற்று நான் இதுதான்றல்ல. இது பெரிய சீட்டிங்கா இருக்கும்போது நீ நேரம் விவரம் இல்லாம பித்துக்குழி மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற வருத்தம் தான். எப்படி நீங்க எதிர்ப்பீங்க? விவரம் இல்லாத பித்துக்குழினா எப்படி? இப்படிதான் சார். அதுதான் சார். இப்போ நீங்க நிர்வாகிகள் வந்து ஓடினாங்கன்னு சொல்லும் போது எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்வியை வந்து நாங்கள் எங்கே முன்வைக்கிறோம் அப்படின்னா உங்கள் வாதத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். அனுபவம் மிக்க இப்போ பாண்டிச்சேரியில் வந்து அவர் என்ன வந்திருக்காரு, கவுன்சிலரா எம்எல்ஏவா சார்? எம்எல்ஏ. அதுவே தெரியாத எம்எல்ஏ சும்மா இருக்கியா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்ல அதாவது திமுக எதிர்பார்க்க அங்க வந்து கவுன்சிலர், அங்க வந்து கவுன்சிலர் கணக்கு. நான் ஏன் அப்படின்னா எம்எல்ஏ கவுன்சிலர் அதுக்காக ஒரு கேட்டுக்கிட்டேன். ஏதோ அவரு அந்த வக்ஃபை பத்தி கேட்கும் போது ஒரு பாயிண்டே வைக்கல சார். அது மீமாயி ஒரு பெரிய ட்ரோல் ஆயிடுச்சு. நான் ஏன் சொல்றேன்னா சார், பனையூர்ல இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி அந்த ஆர்ப்பாட்ட காலத்துக்கு வரும்போது ட்விட்டரை ஓப்பன் பண்ணி 4 இதை பேஜை பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வக்ஃப் போர்டுனா என்ன. சார் இவ்வளோ வேணாம் சார். நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுனீங்க. நான் இப்போ நீங்கள் புசி ஆனந்த் அவர்களோட எல்லாரையும் கம்பேர் பண்ணீங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், புசி ஆனந்தோட உங்களை கம்பேர் பண்ணலாம். இப்படி வச்சுப்போம். சரி, நல்லா கோர்த்து விடுங்க. நல்லா கோர்த்து விடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இல்லை நான் சரி நான் வரேன் சார். நீங்கள் இப்போ அண்ணன் கூட நிறையா சீமான் அவர்களுடைய மேடையெல்லாம் ஏறுறாரு, பேசுகிறாரு, புரியுதுங்களா? சிவன் வந்து காம கொடுறேன், பார்வதி ஊத்தமுண்டன்னு பேசியிருக்கிறாரு. இப்போ எப்படி பேசுகிறாரு? இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க. அதாவது நான்லாம் காலேஜுக்கு போகும்போது இருங்க நான் பேசிக்கிறேன், நான் பேசுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க இருங்க சொல்லுங்க. நான் வந்து காலேஜ் நீங்க நோண்டும் போது நாங்க நோண்ட கூடாதா? எல்லாமே இங்க அறிவு எல்லாமே அறிவு விஜய் ஒண்ணா கிடையாதுங்க. விஜய் என் தம்பி நொம்பின்னு சொன்னது யாரு? தம்பின்னு தான் சொல்ல முடியும். சொன்னார்ல, அப்புறம் என்ன என் தம்பி உள்ள வந்தீங்க. இது ஒரு பிரச்சனை இருக்கு. சரி நான் வரேன் இருங்க. அப்ப அதாவது இது ஒன்று சரிங்களா? அன்னைக்கு வந்து இந்து கடவுளை குறித்து பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு பேசினதா இருக்கட்டும், பெரியாரை குறித்து அவர் அன்னைக்கு புகழ்ந்து பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அப்படியே மாற்றி பேசுறேன். அது லாஜிக்காக தான் சொல்றாரு. நான் படிச்சு அப்டேட்டட் ஆகிட்டேன். நம்ம அதனால அன்னைக்கு ஒன்று சொல்றீங்க, இன்னைக்கு ஒன்று சொல்றீங்க போது அதுக்கு இந்து கடவுள் நிலைப்பாடு
இந்து கடலை கொடுத்த சார் வெளிப்படையா சொல்றாரு, நான் அறியாமையில் இருந்தேன் இப்போது அறிந்து கொண்டேன். உங்களால சொல்லு நான் நேற்று வரையும் எனக்கு வகுப்பு ஒன்றும் தெரியாது, இப்போ எனக்கு வகுப்பு எடுத்துட்டாங்க, இப்போ வைங்க சூப்பரா பேசுற மாதிரி அப்படின்னு புஷி அதை சொல்லட்டு சார் ஒரு கும்பிட போடுவோம் சார். அவ்வளவுதான். அப்போ வந்து நீங்க எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகி ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு கொஞ்சம் மேம்பட்டு வந்துட்டீங்க. நீங்க எல்லாம் அந்த ஸ்டேஜ் இருங்க சார், இருங்க நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க, அதனால இந்த மாதிரி வருதா? நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க ஒரு சாதாரண ஆதரவாளர் ஒரு தொண்டர் ஓடுறாருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, விட்டுருங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த மூஞ்சின்னா அந்த மூஞ்சி எப்படி, அதுதான் பிரச்சனை. இல்லைங்க, இதுல என்ன நடந்துச்சுன்னா அவ்வளோ ப்ரெஸ் வந்து நிக்குது, மைக்கை வச்சுட்டு உட்காந்துருக்கான், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாம அவர் வாட்டுக்கு போனாருன்னா குடியரசு தினத்துக்கும் எப்படி ஒரு அரசியல் ஒரு பொதுச் செயலாளர் இருமையா ஒரு பொதுச் செயலாளர் அது வளர்றத பத்தி திமுக பேசக்கூடாது. இங்க பாருங்க, சும்மா இரியா, திமுக வளர்றத பத்தி பேசவே கூடாது. இங்க பாரு, ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு தெரியல, நாங்க வளர்றோம், என்ன வளர்றோம், என்ன வளர்றோம், என்ன வளர்றோம், கிறுக்குத்தனமா ஆளு வளர்றோம். அதிமுக ஆளு அதிமுக இருக்கட்டும், குடியரசு தினம் தெரியல சார், உங்களுக்கு குடியரசு தினம் என்னன்னு தெரியல. எல்லாம் வந்து வார்த்தை ஒரு பெண் வந்து எழுதி கொடுக்குறாங்க, என் மாட்டை காணாம கண்டுபிடிச்சிருக்கீங்களான்றது போல அவர் புருஷனை காணாமான்னு சொல்றாரு. ஜெயக்கடா 73 வயசு, அவருக்கு சில ஞாபக மறதி இருக்குது, அதனால அதை மறந்துட்டு பேசுறாரு. அது ஒரு குற்றம் இல்ல. 73 வயசுல யாராவது அப்பா சொல்லுவாங்களா? ஒரு குற்றம் இல்ல. ஐயா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். புஷி ஆனந்த் உங்க வயசு என்ன? ஐயா உங்க வயசு என்ன? என் வயசு 78. இவ்வளவு தெளிவா நீங்க தெளிவா பேசுறேன்னா நான் இதே பேசிக்கிட்டு இருக்கேன். அவரு அரசியலே அவர் அரசியல் இல்லாம நேத்து சினிமால இருந்து போய் வந்தாரு தானே. அவர் வந்து பொறுப்புல இருந்து மேல் மட்டத்திலே இருந்து வந்துட்டாரு. அதனால மேல் மட்டத்துல அதனாலதான் மக்களோட மொழியும் புரியல வழியும் புரியல, அப்படித்தானே? வாரிசு அரசியல்ல மேல ஈஸியா வந்துட்டாரு, நோகாம நோம்பு கும்பிட்டாருன்னு அண்ணன் சொல்றாங்க. ஆமா, நோகாம நொங்கு தின்னாங்க, இவர் பங்குக்கு வந்தாரு. நீங்க எல்லாம் பேசலாமா? பங்குக்கு வருதாருன்னா கருணாநிதி பிள்ளையா? தப்பியா? அப்புறம் என்ன, பிஜேபிக்கு என்ன பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல என்ன அருகதை இருக்கு? அத நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் வந்து தெளிவா பேசுறத பத்தி பிஜேபி பத்தி நான் பேசுறத தம்பிக்கு தெரியும். காமாட்சி நாயுடு எவ்வளவு கஷ்டப்பட்டான், என்ன சிரமப்பட்டாங்கிறது அவருக்கு தெரியும். அவர் மனசாட்சிக்கு தெரியும். இன்னொரு கேள்வி ஒண்ணு, ஏற்கனவே பிஜேபி இருந்தால்தான் ஆமா மாநில துணைத் தலைவரா விவசாய அணி தலைவரா இருந்தாங்க, அதெல்லாம் தெரியும். நான் எவ்வளவு அப்ப பிஜேபியில இருந்து அது சரியில்லைன்னு தெரிஞ்சு புரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டீங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரு கால அவகாசம் தேவைப்படுதுல, கொஞ்சம் பக்குவப்படுறதுக்கும் தெளிவாகிறதுக்கும். நான் சொல்றேன் தேவைப்படுகிறதா தேவைப்படுது. தேவைன்னா எவ்வளவு நாள் சார்? சார் நீங்க அப்புறம் என்ன மாசத்துக்கு நீங்க வந்து 2026ல நாங்க ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் விஜய் என்ன பயத்துக்கு சொல்றான்? என்ன ஏதோ உங்களுக்கு தான் தெரியும் பேசுறீங்களா? இந்த பேச்செல்லாம் பேசுறீங்கன்னு நாக்க வெட்டி போடுவோம். அதான் கேள்வி. திரும்ப சொல்லுங்க. நாக்க வெட்டி போடுவோம். யார் நாக்க? யார் பேசுறானோ அவன் நாக்க. சரி, ரைட் சார். அதான் கேள்வி சார். அப்போ எலெக்ஷன் இன்னும் 8 மாசம் இருக்கு. இன்னும் என்ன சார் நம்ம ட்ரைனிங் பீரியட்? ட்ரைனிங் இன்னும் ஒரு ஏங்க சீமானை பத்தி பேசுறீங்களே, சீமானுடைய அரசியல் அனுபவம் எவ்வளவு வருஷம்? அவர் அரசியல் ஆரம்பிச்சு 14 ஆண்டுகள் ஆச்சு. கூட்டு சேர்க்கிறீங்களா? கூட்டு இல்லங்க, உண்மையை பேசணும்ல. கூட்டு சேர்க்கிறீங்களா? நான் சீமான் அவர்களை நான் எப்பயும் ஆதரிச்சு பேச மாட்டேன். ஆனா அவர் அரசியல்ல 14 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு திமுகல இருந்தாரு, திகால இருந்தாரு, அந்த கட்சிக்கு உண்மையா இருந்தாரு. நான் பிஜேபியில இருந்தேன், நான் உண்மையா இருந்தேன். நான் எம்ஜிஆருக்கு முத கொடி ஏத்துனதே தாமரை கொடி போட்டு மதுரையில ரயில்வே ஸ்டேஷன்ல ரிமாண்ட் பண்ணி அன்னைக்கே நான் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்சு ஏத்துனவன். இப்ப புரிஞ்சிருச்சு எல்லாரும் ஏன் வந்து விஜய்க்கு எதிராக பேசுறீங்க? என்ன இது இந்த பாருங்க சார், ஒரு நிமிஷம் ஷூட்டிங் முடியுது சார். அன்னைக்கு இன்னொரு அடுத்த கேள்வி சார். இப்போ நீங்க தெளிவான இப்போ என்ன சொல்லிட்டீங்க? இப்போ பாருங்க, முதல் கேள்வியே கடந்து போயிட்டீங்க. கடந்தெல்லாம் போல சார். நீங்க எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆமாங்க, அவர் தெரியலங்க, அவர் கவனிக்காம ஒரு அர்ஜென்ட்ல வந்துருப்பாருன்னு சொல்லுங்க. அதான் சார் உண்மை. அவரை சொல்லுங்க, அவர்கிட்ட கேளுங்க. நான் ஏன் சொல்லணும்? அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவர் சொல்லாம அன்னைக்கு போயிருக்கலாம். நீங்க தேவையில்லாம் வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நீட் ரகசியம், இது நீட் ரகசியம் மாதிரி தான் கூட நீங்க வச்சுங்க. இப்ப நீட் ரகசியம் இன்ன வரைக்கும் தெரியல. நீட்ல என்னங்க குறை? என்ன குறை? உங்க வாயை அனைத்து கட்சி எதுக்கு வெக்கம் இல்லாம அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்க? இப்ப என்னத்துக்கு வெக்க? நாங்க என்ன உங்கள்கிட்ட வெக்கப்படுறது கேட்கலாமா? சரி, எங்களுக்கு வெக்கம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டீங்கல்ல. அரசியல்ல வெக்கமானோ இதெல்லாம் பார்த்தா ரோசம் பார்த்தா அரசியலுக்கே வரக்கூடாது. எல்லாம் உதுத்தவன் தான் அரசியலுக்கு வரணும். அதை புரிஞ்சுக்கோ. இல்ல ஒரு நிமிஷம், இல்ல அந்த கேள்வி நான் கேட்டுறேன். அப்ப அண்ணாலாம் எல்லாத்தையும் ஊதிட்டு தான் வந்தாரா? ஆமா, அண்ணா சொன்னார்ல. என்ன சொன்னாரு? அப்போ நான் முற்றுந்தொடர் துணிவனும் இல்ல, படிதாண்டா பத்தினியும் இல்லன்னு பேச எல்லாம் அப்படிதான். ஐயா முற்றுந்தொடர் இப்ப நீங்க போசல உங்க பேண்டை ஊத்துட்டு அனுப்பிச்சிடலாமா?
இங்க பாருங்க பேண்ட் அவுத்துட்டாங்க அதுக்கு என்ன எல்லாத்தையும் உதிர்த்து இங்க நிப்போன்னு பாருங்க சொல்றீங்களா? நீங்க பேசுறதுக்கு இங்க இதே கிடையாது உங்களுக்கு இங்க இல்ல அரசியல்லாம் எல்லாம் உங்களுக்கு உதிர்த்து அவ்வளவு நிக்கணும்னா scene எப்படி அது? கிடையாது. சும்மா இருங்க நீங்க. சார் இல்ல உதிர்த்து சார் நிக்கணும்னா இந்த எப்படி? இடத்துல எல்லாருமே சமம் தான் சார். ஆமாங்க, யாரும் அவர் என்ன பேசுறாரு அது தெரியுமா? ஓகே சார். ஆனா அது எல்லா தப்பு சமம் இல்ல. என்னது? தப்புதான் சார். ஏய், எல்லாத்தையும் அவுத்துட்டு நிக்கணும்ன்ற அவர் நீங்க வச்ச பாயிண்ட்க்கு தான் சொல்றாரு. நீங்க பேசுறதா ஒரு கேள்வி கேக்குறாரு. முற்றும் திராவிடன்ற பேர்ல உள்ள வந்து முனிவர்னா எல்லாத்தையும் என்ன அவுத்து அர்த்தம்? பாக்குறதா? முற்றும் துறந்த முனிவர்னா ஆசாபாசங்களை ஒதுக்குன அப்படி சொன்னவர் தான் மாற்றான் தொட்டது மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னாரா? ஆமா. ஊரா அது முட்டை தப்பு. மல்லிகை மூணு நான் பார்த்துட்டு முற்றும் துறந்த முனிவன் அல்ல. இப்பதான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் ஐயா, இருக்கும் இப்பதான் சொன்னேன். எல்லாத்தையும் என்ஜாய்மெண்ட் வித்அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் திறந்துட்டு ஏங்க, நிக்கணும்ன்றீங்க. அன்னைக்கு நாங்க எங்க தந்தை பெரியார் சொன்னாரு இன்னைக்கு சட்டம் ஆயிடுச்சியா ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்ணு மட்டும் கல்யாணம் ஆயிக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு சொல்லி ஒரு நிமிஷம் ஐயா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சொல்லிருச்சுங்க இது தீர்ப்பு. உண்மையா எந்த தீர்ப்பை சொன்னா பத்தி விஜய் பேசுறாரு? விஜய் இல்ல சார். இப்ப எல்லாம் டிஎம்கே பக்கம் தான் பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க என்னென்னமோ பேசிட்டு இங்க இருக்கீங்க. பாருங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. நீங்க நாங்க பேசுறது இங்க correct-ஆ? பாருங்க, 26ல நாங்க ஆட்சிக்கு வர்றது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இந்த எந்த அமித்ஷா கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. இங்க பாரு இந்த தினசரி ஓட ஓட வெட்டி நாங்க பார்க்கத்தான் இங்க பாருங்க நாங்க கஞ்சா வெட்டுவோம், கொள்ளை வித்தான். விற்போம், கஞ்சா போலீஸ்காரங்களை விற்போம், அடிச்சாங்க. எல்லாம் தான்யா விற்போம். எல்லாமே ஆட்சி யார் ஆட்சி? ஜெயலலிதா இப்ப ஆட்சி. உங்களுக்கு அந்த புரியுதா? மாதிரி கொண்டு நான் சொன்னேன் இல்லையா, அங்க- திராவிடன்ற போர்வையில உள்ள உட்காந்துட்டு சும்மா இருக்கிற இருமையா? அவுத்து பாக்குறது சார், தூக்கி இங்க பாக்குற பாருங்க, வேலையை டாஸ்மார்க்கை செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்தது யாருங்க? டாஸ்மார்க்கை யாருங்க கொண்டு வந்தது? ஏற்கனவே ஏலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா டெட்ரா பேக்க கொண்டு வர யார் முயற்சி எடுத்தா? அரசு உடைமை ஆக்குன்னு ஐயா, காமராஜ் ஐயா. மூடுனாக்க இன்னைக்கு 60,000 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை மூடிட்டு அந்த 60,000 பேருக்கு எங்க இருந்து வேலை கொடுக்கறது? இங்க வர்ற வருமானத்துல எல்லா காசையும் ஒரு நடுவண் அரசு புடுங்கிட்டு ஒன்றிய புடிஞ்சிட்டு எங்களுக்கு வெறும் 29 பைசாவை கொடுக்குது. இத வச்சு நாங்க சார் அதுல வந்து அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு அடுத்தவனை புரியல. குடிக்க வச்சு அவருக்கு அடுத்தவன் தாலி அத்து பொழப்பொழைக்க சொல்லுது. எல்லாமே புரிஞ்சு இல்ல அடுத்தவனை குடிக்க வச்சு அடுத்தவன் தாலி அத்து பொழப்பொழைக்க சொல்லுதான் கேக்குறேன். சொல்லி உங்களுடைய சார், இதுக்காக ஒரே நிமிஷம் சார், பயன்படுத்திக்கிறாங்க. ஒரே நிமிஷம் சார், அப்படியே வந்துடுறேன். இந்த நீட்டை பத்தி பேசும்போது நம்ம திரும்ப சப்ஜெக்ட் வருவோம். 2 கேள்வி கேட்டோம் விஜய் பத்தி. அவர் அந்த ஓடுனாங்க அந்த கதை. சார் அடுத்து அவங்ககிட்ட தான் பதில் இல்லை, விடுங்களா சார்? அதான் சார் அது கடந்து போயிடலாம். சரி விட்டுடலாம் சரி சார். சரி, நீங்க எல்லாம் ஞானிகள் தான்ப்பா. உங்களுக்கு சார். எல்லா அறிவும் இருக்கு. சார், இல்ல புரியுதுங்களா? சார், தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய சார், புரட்சி இன்னொரு பண்ண சார், ஆட்கள் ஒரு தான் நீங்களா? முக்கியமான கேள்வியை முன்வைக்கலாம் சார். ஒரு நிமிஷம் சார். மக்களிடையே ஒரு கேள்வி சார், நீட் சம்மந்தப்பட்டு சார். நீங்க நீட்டை பத்தி அவர் இப்போ கேட்டதும் சொன்னதும் ஏற்பக்கூடியது தான். இந்த இப்போ அனைத்து கட்சி கூட்டினாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். நேத்து விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. திமுகவினர் மாணவர்களிடையும் மக்களிடையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் பகிரங்கமாக. அதுக்கு காரணம் என்னன்னா நீட் நாடகத்தை போட்டு ஏமாத்தி ஓட்டு கேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. சார் ஒரு கேள்வி இருக்குது உங்களிடையே, இதுக்கு ஒரு தெளிவான பதில் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஒரு கிளாரிட்டி வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அது கூட சேர்த்துறேன் சார். நீட் எடுக்கிற முயற்சியோடு திமுக எடுக்கிற முயற்சியோடு துணை நிற்போம்னார்ல விஜய். அதான் வந்துடுறேன் சார். சார் வந்துடுறேன் சார். அதுதான் சார் அண்ணன் புருஷா. நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். 10வது படிக்கிற மாணவர்கள் கூட்டத்தில் அந்த கூட்டம் எல்லாரையும் இது பண்ணால் நல்ல ஒரு விஷயம் சார், நல்ல நிகழ்ச்சி. அவர் பண்ண நிகழ்ச்சியிலே சிறப்பான நிகழ்ச்சினா அது ஒன்று தான் சொல்லுவேன் சார். அதில் பார்த்தீங்கன்னா சார் அவர் பேசுகிறாரு, நீட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒழிக்கணும். அதாவது நாங்கள் வந்து நீட்டை எதிர்த்து நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்லாம் சொல்லலை சார், நல்லா வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நீட்டை அவசியமற்றது இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு சார். சொல்லும்போது கூட சேர்ந்து இந்த நீட்டை வந்து ஒழிக்க முடியாது, அதோட சிஸ்டம் இப்படி தான். அண்ணாமலை பிஜேபி சார்ந்த அண்ணாமலை தெளிவாக இதை எதுவும் பண்ண முடியாது, இது அமலுக்கு வந்து விட்டது, இது அப்படி தான் சொல்லியிருந்தாருன்னா அந்த பசங்க மனசில் வந்து ஒரு சஞ்சலத்தை வந்து அங்கே விதைக்கிறாருல்ல, யார் விஜய் விதைக்கிறாரு. ஆனால் உண்மை அப்போ அவருக்கும் தெரியும்ல நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அந்த பாயிண்ட் அவர் ஏன் வைக்கலன்னு கேட்குறேன். எனவே படிக்கிற மாணவர்கள் நீட் வந்து கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, படியுங்க, அதில் எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம், அது ஒரு நாடகம் தான் அப்படின்னு ஏன் அந்த கருத்தை அப்போவே முன்வைக்கலன்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி வந்து எல்லாம் சுப்ரீம் கோர்ட்லாம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஓகேவா, இன்னைக்கு உடனே வந்து இப்போ நான் அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன் இது ட்ராமா தான், நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ட்ராமா எடுத்தாங்கன்னு விஜய் சொல்கிறார் இல்லையா சார், எதிர்க்கிறாரு, அது ஓகே. ஆனால் லாஜிக் இல்லாமல் இருக்குது சார் ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும்போது. நீங்க சொல்ல வருது வந்து திமுக எப்படி ஏமாத்துச்சோ, திமுக வந்து நீட்டை வச்சு வந்து நான் கழிச்சிருவோம் சார், சொல்ற மாதிரி நீங்க இருங்க நான் வரேன். திரும்ப ஏன் சார் வந்து உங்களை கேட்டா நீங்க உங்க மட்டும் சொல்லுங்க சார். அவன் திருநா ஆமா சார். சார் நான் அப்படி அவன் சொல்லவே போனா இல்லையே. இவன் போனான்னு எப்படி சார், சார் அந்த ஒரு உங்களுக்கு தெரிய ஏன் சார் சொல்றீங்க? பதறுது? உங்களுக்கு ஏன் பதறல. நீங்க கேக்குறது கூட உங்களுக்கு பொறுமை இல்ல. உங்களுக்கு என்ன அப்படி வேணும்? இல்ல. ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து ஆமா, வேலையை பதில் செஞ்சு சொல்லுங்க. வேலையா இருக்கணும். பதில் இல்லையா? சொல்லுங்க. பதில் சொல்றத சொல்லுங்க. கேளுங்க. சரி, சொல்லுங்க ஏன் சார். பதறீங்க? சரி, பதில் சார். எங்களுக்கு என்ன இருக்குது? சார் இல்ல சார், எல்லாரும் திருட்டு போய் தான் சாருங்க. அப்படி நீ யோகியவான்றல உன்னோட யோகியத்தை சொல்லுங்க சார். அவ்வளோ ஏன்னா இன்னும் நீங்க ஓட்டிங் போல்ட்டே வரல மாதிரி நீங்க சந்திக்க போறீங்க இல்லையா, உங்க ஸ்டாண்ட் நீங்க வச்சீங்க இல்லையா, அதே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஏதோ அக்கி சார் சிக்கி தேவையா? கன்ஃபியூஷன் வச்சுக்கோ, கன்ஃபியூஷன் நான் என்ன வச்சுக்கோ. சொல்றேன், அக்கி சிக்கி வேணுமா? அப்படியே நினைப்பா உங்களுக்கு? இல்ல பின்ன எதுக்கு ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்க நினைக்கிறத நான் பேச இல்ல நினைக்கிறேன். இப்படி தொடர்ந்து இங்க போறீங்க அங்க போறீங்க அப்படி போறீங்க.
ஒண்ணு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. மூர்த்தி இங்க பாருங்க என்ன இருக்குங்க, அவங்க பாவம் இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு இப்ப பெரிய ஐயா, உச்சபட்ச அஞ்சு கட்சி நடிகர். அமாவாசை இருங்க. அவர் பேசு. உச்சபட்ச இல்ல சார். நடிகர். ஐயா, அவரு- இருங்கய்யா. அவர் இங்க ஏதோ பாருங்க. இப்பதான் கோவாவுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்காரு. அவரை போய் நீங்க எதுக்கு துபாய்? திரும்ப வர்றீங்க? இல்ல இருங்க, துபாய் சரி, துபாய் போனதை பத்தி பேசுவோமா? துபாய் போனதை பத்தி துபாய் பேசுவோமா? போனதை பத்தி பேசு, அமெரிக்கா போனதை பத்தி பேசு, சிங்கப்பூர் போனதை பத்தி பேசு. போன வாட்டி அந்த எங்க நீட் வேணாலும் விவகாரம் பத்தி பேசியா? பேசுவோம்ல. நாங்க வேண்டாம்னு ஒவ்வொரு சொல்லிட்டோம். முறையும் நீட்டை வச்சு கேவலமா நாடகம் ஆடக்கூடிய உதயநிதி அவர்கள் இருங்க சொல்றேன் சார் அந்த உதயநிதி- மாதிரி வேணாம் சார், நான் வரேன் சார், நீங்க இருங்க சார், அவர் முடிச்சுட்டு நான் வரேன் சார். ஒவ்வொரு முறையும் நீட்டை வச்சு கேவலமா நாடகம் ஆடக்கூடிய உதயநிதி அவர்கள் குறிப்பா வந்து காலுக்கு பூ போட சொல்லி புது மாப்பிள்ள மாதிரி வந்து நீட்டுக்கு வந்து அப்படியே உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி அழுகக்கூடிய உதயநிதி அவர்கள் போன முறை நீட் எக்ஸாம் அது போன முறை அனிதா மரணத்தின் போது அனிதாவை மறந்துட்டு ஒரு ட்விட்டு கூட போடாம கார் ரேஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாள். யாருக்காக ஓட்டினார் என்ன ஓட்டினார் நமக்கு தெரியும், புரியுதுங்களா? நீங்களாம் நியாயத்தை பற்றி பேசக்கூடாது. நான் சொல்றது இந்த நீட்டை ஒழிக்கக்கூடிய வேலையை வந்து இன்றைக்கு ஏமாத்தி கொண்டிருக்க திமுகவை எதிர்க்கிறேன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. அன்றைக்கு வந்து இந்த நீட்டையே ஒழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏன் பேசலன்னு கேட்கிறாரு. ஏன் அவ்வளவுதான் இந்த சார், நீட்டை வந்து point. ஒழிக்கவே முடியாதுன்றதை இங்க ஏன் சாத்தியம் சொல்லல? சொல்லலாம். நீட்டை ஒழிக்கவே முடியாதா யார் நினைச்சாலும் 100க்கு 100 முடியும். முடியுமா முடியாதா? முடியும். முடியும். அந்த முயற்சியை எடுக்க வேணும்ன்றதுக்காக தான் நீங்க அவர் முடியும். பேசுறது, புரியுதுங்களா? இந்த முயற்சியை கூட்டு முயற்சியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது எல்லாரும் குரல் கொடுக்கணும்ன்றதா நீங்க சொல்றீங்க. எல்லாருமே சேர அது நம்ம மாநிலத்துல சார், எல்லாம் நான் ரொம்ப ஒண்ணு சிம்பிளா சேரணும். சொல்றேன் அதுல சார். ஒண்ணும் கேளுங்க, மாற்று அனைத்து கட்சி கருத்து கூட்டம் போட்ட பொழுது ஆமா. நீட்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லன்னு ஒரு சட்டை கொண்டு வர போறேன்னு சொல்லி சார், ஸ்டாலின் நீங்க சொல்லிருக்காரு. கேட்ட கேள்வி எதனா பதில் வருதா? இல்ல சார், இந்த இவரு இல்ல, இல்ல, ஒரு இல்ல சார், இவரு முடியுமா ஒரு dialogue முடியும்ன்றாரு. ஐயா. இப்ப நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு புரியல என்ன சொல்ல வரீங்க மக்கள் கிட்ட? இங்க பாருங்க, இப்ப நீங்க முடியும்ன்றீங்க, 100க்கு அது 100 முடியாதுன்னு முடியும். இன்னும் நேத்து அறிக்கை அது சொன்னாரு. யாரு மனசு வைக்கணும் தெரியுமா? ஆ. பாரதத்தினுடைய பிரதமர் தான் மனசு வைக்கணும். சார், அவர் இது மனசு ஒரு வச்சு சுப்ரீம் கோர்ட். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குங்க. அந்த தீர்ப்பு வந்து என்ன சொல்லியிருக்கு? அரசாங்கம் முடிவுக்கு விட்டுருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அது தேவைதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படியே அதே விடலாம் சார். நளினி சமயத்துல சிதம்பரம் போய் வாதாடின வழக்குல நளினி பேசு, நீ சும்மா இருங்க. பாவம் அந்த ஆள் வேற ஆஸ்பத்திரியில இருக்காரு, நீங்க சும்மா இருங்க. சரி, இப்ப அப்படியே விட்டுருவோம் சார். சார் நீங்க சொல்லுங்க சார். சார், மக்கள் போராட்டத்தின் மூலம் எல்லாமே இங்க சாத்தியப்படுமா படாது? சார் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார், நான் கேட்டது அதுக்கான இன்னும் பதில் மக்களுக்கு வரல சார். மக்கள் அதாவது அது மக்கள் இன்னும் பதில் வரல சார். ஒரு நிமிஷம் பேசிட்டோம் சார். அவர் மக்கள் சொல்லிட்டு போராட்டத்துக்கு மக்களை கூட்டு போகணும். ஆ. செம்பரியாடை கூட்டு போனோம்னா ஒரு ஆடு எப்படி குச்சி ஓடுதோ அதே மாதிரி தான் எல்லா ஆடும் ஓடும். செம்பரி ஆடு இல்ல, வெள்ளாடு கூட அப்படிதான் ஓடும். இந்த செம்பரியாடு மூடு முட்டி மாதிரி போடுங்க, வெள்ளாடு கொஞ்சம் விவரமா ஏங்க, இருக்கும். யாரை சொல்றீங்க? பிஜேபி சரி. அதாவதுங்க யாரு இல்ல, நீங்க யாரை சொல்றீங்க? விஜய் கட்சியை நீங்க என்ன டியூப் லைட்டா? அவர் தான் பச்சையா பக்கத்துல இருந்து சொல்றாரு. இல்லைங்க, ஆடு ஆடுன்னு சொல்லும்போது நீங்க தான் திமுக தான் பெருசா வந்து ஆட்டு பிரியாணி போட்டுருவேன் அண்ணாமலைன்னு நீங்க தான் பேச ஆரம்பிச்சீங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அவர் அண்ணாமலை ஆளும் அவ்வளவு பேர் மரியாதை வச்சதே குறைவாலாம் சொல்ல என்னது? மாட்டோம். அவ்வளவு மரியாதை குறைவா சொல்ல அவ்வளவு மாட்டோம். கேவலமத்த பேசி தான் அவர் ஒரு பேசிட்டு ஸ்டேட் இருந்தீங்க. பிரசிடென்ட் இந்த சார். ஸ்டேட் அதாவது பிரசிடென்ட் அவருக்கு ஆரம்பிச்சு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி தான் மரியாதை பேச்ச இருக்கு, அந்த ஆரம்பிச்சு மரியாதை வச்சாரு. இருக்கு. புரியுதுங்களா? ஆளுங்கட்சி டெல்லியில டிஆர்பி ராஜா அந்த வார்த்தையை பேசியிருக்கிறாரு. எது? டிஆர்பி ராஜா அந்த வார்த்தையை அது பேசியிருக்காரு. பேசி- இல்லைன்னு சொல்லுங்க அவரை. ரெண்டு பேரும் பேசினே வந்து வேற எதனா பேசணும் வந்தீங்களா? அவர் பேசல. ஒரு நிமிஷம் சார். கரெக்ட் சார். அதான் ஒரே நிமிஷம் இருங்க சார். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் அவர் இன்னைக்கு பேச்சில் ம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு பேரை மட்டும் வீரமாக சொன்னால் போதாது, ம். செயல்பாட்டில் அப்படி இருக்கணும்னு சொன்னார்ல, அதை கட் பண்ணி அப்படியே இங்கே வைங்க. வெறும் விஜய் தளபதி தளபதி தளபதின்னு சொன்னால் அங்கே ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் செயல்பாடுலேயும் கொஞ்சம் விவரமாக இருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் கரப்ஷனை பற்றி பேசுகிறார் சார். விஜய்க்கு 1% இந்த விரலின் முனியில் இருக்கிற ஒரு தூசிக்கு சமம் விஜய்க்கு அந்த அருகது இருக்கா கரப்ஷனை பற்றி பேசுறதுக்கு? நாட்டில் கரப்ஷன் இருக்குதான், ஆனால் நீ கரப்ஷன் இல்லாத ஆளா? சரி, நான் கரப்ஷன் இல்லாத ஆள். வருகின்ற சினிமாவில் அடுத்த சினிமாவில் என்ன கவுண்டர் டிக்கெட்டோ, நான் இப்போ சாதாரணமாக 120 150 ரூபா வாங்குறோம்ல, அந்த டிக்கெட்டில் படத்தை காட்டுங்க சார். அப்புறம் நீங்கள் கரப்ஷனை பற்றி பேசுங்க சார். கரப்ஷனுங்கிறது நீங்கள் விற்கிறீங்களா 2000 ரூபாய் டிக்கெட்டு, அது இல்லையா கரப்ஷனு? ஐ ட்ரீம்னு ஒரு தேட்டர் ராயபுரத்தில் இவங்க கட்சி எம்எல்ஏ நடத்துகிற தேட்டர். அந்த தேட்டரில் இன்னைக்கு இவரோட அஜித் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே வந்து கவுண்டர்லேயே பிளாக் டிக்கெட்டு நீங்கள் ஜிபேயில் கொடுக்குறேன்னா கிடையாது. நீங்கள் வந்து 500 ரூபா டிக்கெட்டு காசு கொடுத்தாதான் டிக்கெட்டு, 140 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கு அப்படின்னு அரசாங்கமே பிளாக் டிக்கெட்டில் விற்கிறதுக்கு ஊக்குவிக்கிறதுக்கு அந்த அமைச்சரோட தேட்டர்லேயே நடக்குது. இந்த அளவுக்கு இப்போ திமுக மீது நம்ம என்ன ஊழல் சொல்கிறோம்? மக்களின் வரிப்பணத்தை நீ திருடுற, மக்களுக்கு வர வேண்டியது நீ திருடுறன்னு சொல்கிறோம்ல. ஒரு மாணவன் சினிமாவுக்கு போகிறான்னா 2000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குறான்னா அவங்க அப்பனின் உழைப்பை நீ சுரண்டுற, அவங்க அப்பனின் குடும்பத்தோட உழைப்பை சுரண்டு. ஆமா, அந்த செல்வம் அந்த பணத்தை நீ கொள்ளையடிக்கிற. அப்பேற்பட்ட நீ நான் வந்து கரப்ஷன் விஜய் டிக்கெட் யாரோங்க டிக்கெட் இது யாரு? யாரோங்க யாரோ யாரோ விக்கிறாங்க சொல்லுங்க. யாரோ இந்த விக்கிறவன் 2000 ரூபாய்க்கு வித்தாதான் இங்க 150 கோடி நொட்ட முடியும். இல்லனா வெறும் 1 கோடி 2 கோடி தான் தர முடியும். எனக்கு 150 கோடி 200 கோடி வேணுன்ற போது என் ஏழையின் உழைப்புல இருந்தா திருடி உனக்கு பணத்தை கொடுக்க முடியும்.
இதான் லாஜிக். அது விஜய்னு மட்டும் இல்ல, எல்லா பெரும் விஜய் நடிகர்களும். டிஸ்ட்ரிபியூட்டரா அவர் தான் வைக்கிறார். அவர் நடிகர் சார். நீ நீங்க என்ன கேட்கணும், யோ நீங்க ரெட்- எப்படியா நீ வந்து எனக்கு 150 கோடி பணம் தர, இந்த பணத்தை நீ எங்க இருந்தியா எடுப்ப, ஓ. அப்படி கேட்கணும்ல. இல்லங்க 2 வருஷம் ஓடுங்க தொடர்ந்து, அதுல இருந்து இந்த வருமானம் வந்துருங்க. கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நிமிஷம், இங்க ஒரு பாருங்க, நிமிஷம். நான் இடம் எப்படி திரும்ப புகுந்துறேன். சொல்லுங்க அந்த கேள்வி. இருங்க மாப்ள, ஒரு விஷயம். மூர்த்தி சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆனா அதே சமயத்துல 150 கோடி 200 கோடி நீ வாங்குறிய, இந்த 150 கோடியை நீ கணக்கு காட்டுறியா? இன்கம் டாக்ஸ் கணக்கு காட்டுறியா? ஐயா அந்த ஆள் காட்டலாம், அது அவரோட பிரச்சனையா. யார் காட்டுறாங்க? பணத்தை யாரோங்க பணத்தை திருடுவது ஏன் பணம் இல்ல, ஏன் பணம் இல்ல? இதே தாயா சொல்றான். இந்தியாவில 2வது இடத்துல இருக்காரு. இங்க பாரு, கரெக்டா இருந்தாலும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் எடுக்க சொல்லு. ஒரு கார் வாங்குனதுல எவ்வளவு பெரிய ஊழல் இல்லையா? கார்ல டாக்ஸ் கட்ட மாட்டேன், இல்லங்க. கோர்ட்ல போய் ஐயா, கேஸ் போட்டாலும் உனக்கு என்ன ஐயா, தகுதி இருக்கு? நீ- ஒரு இந்திய குடிமகனா பேசுறது. இங்க பாருங்க, 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்கி நீ டாக்ஸ கட்டு, அது பிரச்சனை இல்ல. ஆனால் அந்த 150 கோடி என் அப்பனின் உழைப்பு, ஆமா. என் சேரி மக்களின் உழைப்பு, இன்னொரு ஏழை எளியனின் உழைப்பு, ஒரு வீட்டு வேலை செய்யற அம்மா அந்த உழைப்பு. அது ஒரு 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 மாசம் முழுக்க ஒரு வீட்டு வேலை செஞ்சா ஒரு 5000 6000 8000 தருவாங்களா? அந்த 8000 ரூபாயில இருக்கிற அவன் பையன்கிட்ட இருந்து இந்த பணத்தை திருடி நீ 150 கோடி வாங்குறனா, நீ எல்லாம் யோகியவான்னு வெளியே வந்து பேசுறீங்க. ஒழுங்க துப்பு இல்லைன்னு அர்த்தம். நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த காசை கொண்டு போய் தியேட்டர்ல இவ்வளவு காசு கொடுத்து படம் துப்பு இல்லைனா? இந்த மாதிரி துப்பு கட்டவங்க அதே வார்த்தை எஸ் சந்திரசேகர் இருந்தா கரெக்டா இருந்திருக்கும் போல சார். இருக்கு. நீங்க வந்து என்ன கேட்கணும்? அவங்க அப்பா கிட்ட ஏன் துப்பு உதயநிதி கட்டு கேட்கலாம். புள்ளி வாழ்த்துன்னு கேட்கலாமா? ஏன்னா புசி ஆனந்த் அவர்கள் வந்து சார் இன்னொரு விஷயம் சார், உதயநிதி கேட்பீங்களா? இல்ல சார், சார். ரெட்ஜென்ட் கேட்பீங்களா? சார், சார் நீங்க எல்லாரும் தான் சார் உங்க- கேட்கலாம். உங்க குடும்ப கஷ்டத்தை உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்காம அதை கொண்டு போய் படத்துக்கு கொடுக்கறதுக்கு விஜய் பொறுப்புனாக்க என்ன அர்த்தம்? சார் அவன் அப்படி நான் கேக்குறேன். சார் என்ன, அப்படிதான் அப்ப சமூகத்தை நீங்க அப்படிதான் விட்டு வச்சிருக்கீங்களா? இருங்க டாஸ்மார்க்ல 10 ரூபாய் extra வாங்கினா இல்ல, அதுக்கு இருங்க, என்ன சொல்லுவீங்க இப்போ? நான் ஒன்னு கேக்குறேங்க. டாஸ்மார்க்ல extra 10 ரூபாய் வாங்கினா இல்ல சார் பாட்டிலுக்கு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதுதான் சொல்றோம். ஆ. அப்ப வாங்குனதுக்கா நீ வாங்கணுமா? நீ நேரடியா உனக்கு போகுது, அது விஜய்க்கு போகுதா? பதில் சொல்லுங்க. நீ எந்த அமைச்சர் எம்எல்ஏ போகுது? 70% சார், யாருக்கு இப்ப யாருக்கு சார் போகுது? 400 கோடி பட்ஜெட் ஏங்க? 200 கோடி ரூபாய்க்கு மேல சார் அது சம்பளம் சார் உழைக்கிறதுக்கு. அது உழைக்கிற எது? சம்பளம் அது. எது? அவருக்கு எது? சம்பளத்தை அவர் வாங்கி உழைக்கிறாரு விஜய்க்கு. பெரிய joke. உழைக்கிறதுக்கு? 21ஆவது நூற்றாண்டுல சம்பளமா? இல்ல நடிகருக்கு என்ன கொடுத்தாங்க ப்ரோ? உழைக்காம செஞ்சாங்க வேலை. எங்க ஒரு நாள் போய் சண்டு போட்டுருவீங்களா? ஆ. சரி இருங்க, ஒரு நாள் மாதிரி இருங்க. நீங்க உழைக்கிறத ஏங்க, ஒரு உழைப்பு இல்லையா? இருங்க. சார் சினிமா உழைப்பு இல்லையா? உழைப்பு தாங்க. அப்புறம் அதாவது முதலாளியின் லாபம் என்பது தொழிலாளி, அதிக லாபம் என்பது தொழிலாளியின் உழைப்பை சுரண்டுவது. புரியுதா? இங்க விவசாயத்தோட லாபத்தை நீங்க எப்படி அடடா. தேடிங்க? ஏங்க சார், நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சார், இது சார், ஆமாங்க. எனக்கு சார், நான் அடிப்படை மூர்த்தி சார், புரிதலோட நீங்க பேசுங்க. சார், ஒரே இல்ல இல்ல, நான் கேக்குறேன் இருங்க. அடிப்படை புரிதலோட பேசுங்க. சொல்லுங்க சார். விஜய் விற்க சொன்னாரு அந்த காசுக்கு. அந்த காசு நேரடியாக இருங்க சார், 300 கோடி ரூபாய் நேரடியாக அந்த பணம் விஜய்க்கு போகுதா? சார், அதுல தியேட்டர்ல விக்கிற காசு நீங்க சொல்றீங்களா, டிக்கெட் ஜாஸ்தி விக்கிறாங்க, அந்த காசு அந்த லாபம் வந்து சார் விஜய்க்கு அதுல போகுதா? ஒரு புரிதல் இருக்கு சார். சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் சார், சார், பதில். very அந்த simple. காசு விஜய்க்கு இருங்க, போகுதா? அதுக்கு பதில் இருங்க, சொல்லுங்க முதல்ல. இருங்க சார், இருங்க, இருங்க. வேறு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல. சொல்லிடுறேன். டிக்கெட் எக்ஸ்ட்ரா காசு வச்சு இருங்க, விக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இருங்க இருங்க, சார், simple உதாரணம் சொல்லிருங்க. டிக்கெட் எக்ஸ்ட்ரா காசு வச்சு விக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அந்த விக்கிற காசு விஜய்க்கு போகுதான்னு கேட்டேன். ஒரு புரிதல் நான் பதில் சொல்றேன் சார். அதாவது சார் நான் கேட்டது சார், அதுக்கு தான் பதில் சார், சொல்றேன். அதுக்கு தான் 150 கோடி சம்பளம். எதுக்கு? இல்லனா 1 கோடி தான் சார், சம்பளம். பதில் சொல்ல வரேன் சார். அதான் பதில். சார், அதுதான் பதில். சார் ஒரு கோடி அதுதான் பதில். பணம் எடுங்க. சார், ஒரு கடைக்கு 200 கோடி வாங்குறது தெரியாதா? எப்படி வருமானம் போகுதுன்னு தெரியாதா சார்? என்ன சார்? அது கூட தினம் தான் நான் அந்த இருக்கு. ஒரு வாங்கி இல்ல வேணா பண்ணிட்டு போகலாம் சார். குடுக்குறவன் பைத்தியக்காரனா இல்ல வாங்குறவன் பைத்தியக்காரனா? என்ன ஓஹோ, சார்? நீங்க வந்து எல்லா துறைக்கும் இப்படிதான் நீங்க முடிவு பண்றீங்க. சார், நீங்க என்ன அதான் சார் ஒரு- உழைப்புக்கு- அதாவது சார், ஒரு உங்க மார்க்கெட்டுக்கு- கேள்விக்கு சார், உங்க அவங்க கேள்வி- மார்க்கெட்டுக்குன்னு ஒரு வேலை இருக்கு. மார்க்கெட் அது இருக்குன்னா- நீங்க தானே கொடுக்குறீங்க. மார்க்கெட் யாரால வருது? மார்க்கெட் யாரால வருது? ரசிகரால வருது. அந்த ரசிகருடைய உழைப்பு, அவங்க பெற்றோருடைய உழைப்புல தான் 2000 ரூபாய்க்கு நான் இத்தனை பேசுறேன். உங்க பேசுறேன். எல்லாத்துக்கும் இங்க பாரு, தயவு செஞ்சு அறிவோட இங்க பாரு, பேசுங்க. யாருக்கு அறிவு அந்த இல்ல? டிக்கெட் யாருக்கு அறிவு நான் இல்ல? சொல்றேன், இங்க நீங்க பாரு, சொல்ற இதே குற்றச்சாட்டு எம்ஜிஆர் பண்ற தலைவரா இருக்கும்போது என்னுடைய பணத்தை ஐயா, நீங்க செலவு- எல்லாத்துலயும் ஒரு இருந்தீங்க. 1000 இருங்க. டிக்கெட்டை வாங்கி இல்ல, நான் எங்க நான்- கட்சிக்காரருக்கு ஐயா, கொடுப்பேன். ஐயா, நான் என்ன நீ அது சொன்னேன்? மாதிரி கொடு. ஒரு நான் வச்சிருக்க ஐயா, ஒரு கட்சி தியேட்டருக்காரன் விக்கிற காசு கட்சி விஜய்க்கு வந்து போகுதா? இருங்க, இருங்க. இது என்ன லாஜிக்? இருங்க. ஒரு என்ன கடை லாஜிக்கோட ஒரு கடைக்கு பேசுறீங்க? போறோம் சார். ஒரு அமர்ஜாலின் பாட்டில் வாங்குற மெடிக்கல் ஷாப்ல நம்ம ஒரு 100 ரூபா நோட்டை கொடுக்குறோம். அவன் என்ன நினைக்கிறான், நம்ம 500 ரூபா நோட்டை கொடுத்துருன்னு நினைச்சிட்டு அவன் 500 ரூபாய்க்கான சில்லறையை கொடுக்குறான். நான் அவன் கல்ல விழுந்து நான் 400 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கல, அவன் தான் கொடுத்தான், நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அது எப்படி இது? அது புரிதல் இருக்கும்ல என்ன சார்? லாஜிக் இது? இது நீ இதுக்கு என்ன இல்ல, லாஜிக்? என்ன லாஜிக்? சார், அவரு 200 கோடி அப்படி வாங்குறவருக்கு தெரியும் சொல்ல வர்றாரு சார். அவரு 200 கோடி வாங்குறவருக்கு நடக்கிற வியாபாரம் என்ன, எவ்வளவுக்கு விக்கிறாங்க தெரியாம எப்படி இருக்கும்னு கேக்குறாரு. அண்டர்ஸ்டாண்டிங். சரி ஒரு நிமிஷம் இருங்க. சார், எனக்கு இன்னொரு விஷயம் அண்ணாமலை சார். ஒரு படத்துல நடிச்சாரு. இதே லாஜிக் தானா? இருங்க நான் கேக்குறேன்.
அண்ணாமலை ஒரு பேமெண்ட் கொடுக்க போட்டுருக்கு, இதே லாஜிக் தானா? ஆமா உதயநிதிக்கு இதே லாஜிக் ஆமா தானா? சீமானுக்கு இதே லாஜிக் ஆமா. தானா? எல்லாமே திருட்டு போயிலுங்கன்றீங்க. எல்லாமே திருட்டு இப்ப போயிலுங்க. சீமான் வந்து டைரக்ட் பண்ணா இப்ப ஒரு டிக்கெட் வந்து 2000 வித்தாங்களா? இவர் விற்க சொன்னாரா? நீங்க சொல்றபடி வாங்க. இப்ப அண்ணாமலை சொல்லி நடிச்சிருக்காரு, இப்போ உதயநிதி நடிச்சிருக்காரு, ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, அதாவது சீமான் நடிச்சிருக்காரு, திருமாவளவன் நடிச்சிருக்காரு, எல்லா பேரும் சேர்ந்து நடிக்கிறதா அந்த சரியா? டிக்கெட்லாம் இப்படி அன்னைக்கு போனாங்க. எல்லாம் ஒரே நிமிஷம் சார். அதெல்லாம் இப்படி அன்னைக்கு போனாங்க. சார், வந்து சார், நம்ம ஒரு நிமிஷம் நான் இன்னைக்கு பேசுறேன். கட்டுவேன். சார் ஆக்சுவலி இது எப்படி போகுதுன்னா ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிடுறேன் சார் என்னோட கருத்து. இது உங்க ஒரு கருத்து இல்ல சார், நான் உங்க சொல்லிடுறேன். கருத்து நீங்க அந்த நீங்க கருத்தை நான் இல்ல கேள்வி பதில் சொல்லுங்க சார். சார். இருங்க, நீங்க பொதுவா இப்ராஹிம் நீங்க நல்லா என்கிட்ட பேசுவாரு. இது அவரோட சொந்த சப்ஜெக்ட், சொந்த கட்சின்றதால ஆமா சார் அப்படிதான் சரி, எடுத்துக்கணும். சரி, நீங்க நான் ஏன் சொல்றேன் சார், நான் ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு வச்சிருக்கேன் சார். அஜெண்டா இருக்கு சார். நீங்க சார், இல்ல நீங்க சார். பேசுறீங்க. இல்ல சார், நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. ஒரு கேள்வி வந்து நீங்க கேக்குறீங்க சார், அதுக்கு ஒரு பதில முன்வைக்கிறாங்க சார். நீங்க அழகா கேள்வி எல்லாம் கேக்குறீங்க, தப்பு இல்ல. அது ஒரு பதிலும் முன்வைக்கும் போது அந்த பதில் சரியா இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே அப்ப அவங்க அப்படி பண்ணலையா, அப்ப இவங்க அந்த புசி அந்த பேசுறாரு தெரியுமா, அப்ப அவங்க பண்ணலையா, நீங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தான் பண்றீங்களா? இது நீங்க ப்ரோமோக்காக பேசிக்கிறீங்க, உங்க சந்தோஷத்துக்கு இல்ல பேசுங்க. சார், நான் இதுக்கு நீங்க கேக்குறேன். பதில் சொல்லுங்க. விஜய் இந்த காசை விற்க சொன்னாரு, அவ்வளவு ரேட் வச்சு அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு சார். என்ன சார், 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 சரி, நான் சொல்றேன். விஜய் சார், 200 கோடி ரூபா வாங்குறது தெரியாத பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு குடுக்குறவன் பைத்தியக்காரனா வாங்குறவன் பைத்தியக்காரனா கவர்மெண்ட் கேட்டேன் கல்றதுக்கு உட்கார்ந்திருக்கு சார். சார். கவர்மெண்ட் Okay, அப்ப எல்லாத்தையும் okay சார், அவங்க fix பண்ணிக்கலாம் சார், அவன் தான் கூட கவர்மெண்ட் கல்றதுக்கு உட்கார்ந்திருக்கா? உன்னோட கொள்ளையடிகள பார்ட்னர் அவன் தான் Partner. இருக்கானே. யாரு? அவன் வச்சுக்கோ சார். அப்போ சீமான் கூட தானே? சீமான் கூட தானே? அவர் எதுக்கு படத்துக்கு சீமானை போய் தானே? உருவுறீங்க எல்லாரும்? நீங்க நீங்க ஏன்? என்ன சீமான் என்ன நீங்க பண்றாரு? தான் சார் உருவி விட்டு சுத்துறீங்க. இது நான் கிடையாது. நான் சீமான் என்ன கேக்குறேன். பண்ணாரு? நீங்க இவர் நடிகர் பொழுது நீங்க தனி கட்சி ஏங்க, வச்சுக்கிட்டு, நீங்க தனி கட்சி வச்சுக்கிட்டு நீங்க போய் அங்க மேடையில ஏறிட்டு நீங்க அந்த வேலையை பாக்குறீங்களா, மத்தவங்க பாக்குறாங்களா? ஏன் அது கூட்டணி போக கூடாதா? அதாவது, அவர் கூட்டணி அண்ணா அறிவாலயத்தில் வளர்க்கிற அல்சாசன் நாங்க கூட்டணி கூட்டணி இப்படி இல்ல இப்படி சார் இன்னும் வந்து ஒரு பதில் ஒரே நிமிஷம் சார், நான் இதுக்கான பதிலை கொடுத்தே ஆகணும் சார். அந்த நீட் மேட்டர் நம்ம பேசணும், அது நீங்க எனக்கு பதில் கொடுங்க சார். இவர் கரெக்டாக அந்த கேள்வி முன் வச்சாரு. ஏன் வந்து அந்த மேடையில் விஜய் அவர்கள் வந்து அந்த மாணவர்கள்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது நீட்டை, நீங்கள் அதுக்கான வந்து நீங்கள் படிக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஏன் ஸ்டேட்மெண்ட் வைக்கல? அது அண்ணன் நீங்கள் சொன்னீங்க, அதை சொல்லுங்கள் சார், கம்ப்ளீட் பண்ணுங்கள் சார். அதாவதுங்க, அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. குறைந்தபட்சம் இன்றைய வரை, அது நான் தப்புன்னு சொல்ல, அவர் வளர்ந்த விதம் அதுதான். அதிகபட்சமாக விஜய் இப்போ இது நம்ம பேசுகிறோம்ல, இது எவ்வளோ பேர் வந்து என்ன நான் சொல்ல போகிறான் பாரு. இருந்தாலும் என்னோட சகோதரர் கட்டுறாந்தக்காக சொல்கிறேன், அதிகபட்சமாக விஜயோட மக்கள் தொடர்புங்கிறது அவரோட டிரைவரோடு மட்டும்தான் இருக்கும். எப்போனா வெளியிலே வந்தாருன்னா வந்து என்னையா எப்படியா இருக்குதுன்னு கேட்கலாமே தவிர, அதுவும் கேட்டால் தான் டிரைவரும் பேசுவான். மற்றபடி சினிமா நடிகைகிட்ட போய் நீ ரேஷன் கடைக்கு போனியா, உன்னோட அது என்ன வேலை, இது என்ன வேலை, காலையில் மஞ்சாத்தூள் வாங்கினியா அப்படின்னு நடிகைகிட்டலாம் கேட்க முடியாது. அதை வாங்கினியா, அந்த சரக்குன்னா இந்த சரக்குன்னா வேறு விஷயம், அந்த சினிமாவில் என்ன, அந்த ப்ரொடியூசர்னா இந்த டைரக்டர்னா அப்படி ஒன்றா பேசலாமே தவிர அன்றாட வாழ்நிலைக்கான விஷயங்களை நடிகர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு இருக்காது. அப்போ அது புரிதல் இல்லாம தான் பேசியிருக்காரு அவர். அதனால அவருக்கு தெரியல சார், பாவம் சார், அவர் நம்ம விட்டுருவோம். ஓகே யாரோ எதுவோ எழுதி தராங்க, அதை படிக்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு தான் சார் தெரியும். அவர் மனசுல சார் இப்போ அது மாதிரி நான் காலையில் எழுந்து இருங்க, இருங்க. காலையிலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் கூட நான் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன் இப்போ வரைக்கும். இன்னும் குறைப்பொழுது இருக்குது, புரியுதா? இப்போ இதே நிலையில் காலையிலேருந்து விஜய் எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார் மட்டும் சொல்லு. எத்தனை பேர் கூட அவர் உட்கார்ந்து பேசுறான்றது கணக்கு எடுக்கிறது தான் என் வேலையா இல்ல அதான் உங்க வேலையா சார்? நான் நான் நார்மலா ஒரு நார்மலா ஒரு விஷயம் விஷயம் மக்கள் புரிஞ்சுக்கங்க. தொடர்புக்கு அவர் எப்படி நான் நார்மலா இருக்காருன்னு சொல்றேன். கேட்கிறேன். மக்கள் தொடர்புல இல்லாம தான் உங்களால வந்து விஜய் பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உட்கார்ந்து ஒவ்வொரு கட்சியும் ஒப்பாரி வச்சுட்டு உட்கார்ந்து சார் எங்க ஊர்ல பைத்தியக்காரனா இருக்கான் சார், பைத்தியக்காரனா இருக்கிறான். ஒவ்வொரு அதான் கட்சியும் பேசுறோம். உருவாகி வைக்கிறதுங்கிற அப்ப நீங்க எல்லாம் வார்த்தை பைத்தியக்காரத்தனமா ஆமா. உட்கார்ந்து தான் பேச ஆமா, வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப உங்களுக்கு நான் வேற வேலை வெட்டி இல்ல, ஒரு எல்லா நிமிஷம். வேலையும் பைத்தியக்கார இருங்க, ஒரு விஜய் பிடிச்சி நிமிஷம். நோண்டணும், விஜய் பிடிச்சி உருவணும். விஜய் வந்து நீங்க செஞ்ச உருவாண்டா. தப்ப மறைக்கிறதுக்கு விஜய் விஜய்னு பேசணும், உங்களுக்கு வேற துப்பு கிடையாது அதானே? யோ, மக்களுக்காக அவர் வந்திருக்காரு களத்துக்கு, உங்களை மாதிரி ஊழல் பண்ணி கொள்ளடிச்சு கொலை பண்ண வர கிடையாது. நீங்க எப்படி வேணா சிரிச்சிட்டு போங்க சார். நான் கேக்குறேன், எழுதி வச்சுங்க. இந்த வாய் இந்த ஒரு மாசத்துக்குள்ள எவ்வளவு கதற போகுது நான் அது பார்க்க விஜய்க்கு தெரியுமா? கிரவுண்ட்ல இறங்குனதுக்கு அப்புறம் என்னென்ன வேலை செய்ய போறாங்க எந்த பாருங்க. கிரவுண்ட்ல, நீங்க எந்த கிரவுண்ட்ல? பழைய கிரவுண்டு நீங்க சீமானோட சேர்ந்து வேற கிரவுண்ட்ல ஏங்க, இறங்குங்க அப்படி நீங்க பேசுறீங்க. பழைய சீமானோட கிரவுண்டு. நீங்க என்ன கிரவுண்ட்ல இறங்கி வேலை செஞ்சீங்க சொல்லுங்க சார். நீங்க தனி கட்சி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க என்ன கழட்டுனீங்க இந்த மக்களுக்காக சொன்னீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தனி கட்சி வச்சு தனி இண்டிவிஜுவல் இயக்கம் தாக்குதல் வேண்டாம். இது இண்டிவிஜுவல் தாக்குதல் இல்ல. Individual கட்சி தாக்குதல் சம்பந்தமா வேண்டாம். பேசுறேன். நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சீங்களா? நான் நானு- என்ன இங்க கட்சி பாருங்க. என்னால முடியாம தானே நான் திமுக போய் ஒருத்தனாலே இணைச்சிட்டேன். முடியாம இங்க தான் பாருங்க. ஒருத்தங்கிட்ட போய் சரணடைறீங்க. சார், இவங்க சார். எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணி கலந்து நீங்க- வந்தீங்க. அது புடுங்குது. அதை ஒரு புடுங்குறாரு, 2 வருஷம் புடுங்குறாரு. புடுங்குறாரு. சார், வாயை இங்க பாருங்க, வாயை 16 வருஷம் நடத்திருக்கேன் கட்சி.
2 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கேன், என்ன கழட்டினீங்க? சட்டமன்ற தேர்தல் என்ன ஜெயிச்சு நான் மக்கள் டெபாசிட் கேட்டீங்க? வாங்கியிருக்கேன், 2 யோ, தொகுதியில உங்க நாடாளுமன்ற செய்தி ஒரு தேர்தல துண்டு செய்தி. டெபாசிட் வாங்கியிருக்கேன். உங்க செய்தி ஒரு துண்டு செய்தி. எது? ஒவ்வொரு செய்தி ஆனா உரிய டெபாசிட் திரும்பி வாங்கியிருக்கீங்க. நேஷனல் நியூஸ் மாறுதா இல்லையா? சார், விஜய் மாதிரி நம்புதா இல்லையா? 60% ஒரு ஆளு சரி சார் நம்ம இருங்க. சொல்றேன். 60% மார்க் ஒரு தலைவன்றவன் இருங்க, ஒரு நான் தலைவன் தான் ரீவார்க் பண்ண வச்சேன். ஒரு புரியுதா? ஒரு தலைவன்றவன் வெளியில போனா மக்கள் தன்னிச்சையா வந்து நீங்க பேருந்து ஒரு வரணும். ரசிகர் மன்ற தலைவரா நீங்க இருந்து 200 ரூபாய் கொடுத்து 200 ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு வந்து அப்பான்னு புகழ் பாடுறதும் நீங்க கிரவுட் காட்டுறதும் போலீஸ் ஸ்டேஷன் இப்ப- சரி சார், இதெல்லாம் இப்ப லைவ் போட வைக்கிறதும் சார், இதெல்லாம் அரசியல். உண்மையாலுமே மக்களை வந்து நீங்க களத்துல இறங்கினீங்கன்னா பேரன்பு கொண்டு மக்கள் நேசிக்கணும், உங்களை பார்த்து வரணும். இன்னைக்கு அரசியல் புரிதல் இல்லாத எதனால சார் வராங்க? எதனால சார் ஒவ்வொரு வராங்க? இளைஞனும் சார், விஜய் எதனால எதுக்காக வராங்க? வரான்? எதுக்காக வரான்? டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க உங்க டிஆர்பிக்காக நீங்க என்ன வேற கிளி பேசுறீங்க ஜோசியம் சார்? சொல்றதுக்கு புரியுதா? முன்னாடி ம். ஒரு 10-15 வசனம் சொல்லுவான். கடகன்னு சொல்லிட்டு இந்த சீட்ல இருந்து 2 வரியை சொல்லுவோம். சரி, அந்த மாதிரி சொல்லாதீங்க சார், அந்த மாதிரி தான் அந்த மாதிரி சொல்லாதீங்க சார். நீங்க ரொம்ப நீங்க ஒரு ரசிகர் மன்ற நான் தலைவரா இருந்து கேட்டது பேசுங்க. நீங்க ஒரு கட்சி தலைவரா என்னென்ன செஞ்சிருக்கீங்க சார்? நான் எம்ஐ மக்களுக்கு? பட்டின்னு ஒரு நோட்டீஸ் போடுறேன். இந்த சமூகத்துக்காக என் சாதிக்காக ம். நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் ஒரு நோட்டீஸ் தரேன். எத்தனை 60% மார்க் தான் ஸ்காலர்ஷிப் நான் தான் ரீவார்க் பண்ணேன். வருஷமா? நீங்க வருங்க. சார், உங்க கம்பேரிசனே தப்புன்றேன் சார். இருங்க சார், கம்பேரிசனே தப்பு சார். கிளை கல்வியா நீங்க வந்து கேள்வி கிடையாது சார். திமுக தான் வந்து direct ஆ- நான் என்ன சொல்றேன் பாருங்க, இவரு அரசியல்ல நேத்து அரசுக்குள்ள direct ஆ எதிரி வந்து திமுகன்றாரு. நீங்க அவரை வச்சு பேசல, அப்படி இல்ல சார். புரிஞ்சுக்கோங்க. அவருக்கான அனுபவம்ன்றது வேற சார். அவர் ஒரு விஷயத்தை அவருக்கான அனுபவம்ன்றது வேற. அதுக்குள்ள போறீங்களே தவிர நீங்க ஒரு 2 ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அண்ணாமலை வந்த உடனே எதுவுமே செஞ்சிட முடியாது, யாரா இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியும். இவரு வந்து இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்துக்கு பிறகு இவ்வளவு வேலை அது பதிலே செஞ்சு சொல்லவில்லையே நீங்க. அவர் இப்பதான் சார் வந்திருக்கிறாரு. இனிமேட்டு களத்துல இறங்கி செய்யறதுக்குள்ளயுமே சரி சார், இல்ல விஜய் சரி சார், சார், ஒண்ணும் சார், ஒரு பண்ணல, நிமிஷம் ஒண்ணும் சார். பண்ணல. அவருக்கு அவரை இப்பதான் ஏதாவது வந்திருக்காரு. டிகிரேட் அவருக்கு பண்ணணும், இன்னும் எதுவும் தெரியல. உங்களுக்கு திட்டமிட்ட என்ன அஜெண்டா அவருக்கு கொடுக்கப்பட்டதை செஞ்சுட்டு இருக்கீங்க தவிர உருப்படியா அவர் செய்யல. அதாவது திரைப்படங்கிறது மக்கள் பார்க்கறது தான், மக்களுடைய பொழுதுபோக்குக்காகத்தான் அந்த திரைப்படம். அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு வந்து சம்பளம் யார் தர்றா? பொதுமக்கள் தான் கொடுக்குறாங்க, ப்ரொடியூசர் இல்லையா? ப்ரொடியூசர் இல்லை. ப்ரொடியூசர் எப்படி கொடுக்குறாரு? ப்ரொடியூசர் பணத்தை கொடுத்துட்டு வட்டி முதலோட சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கு தான் ப்ரொடியூசர் கொடுக்குறாரு. ரெட் ஜெயின் மாதிரியே வச்சுக்கோ. ரெட் ஜெயின்ல நாங்க யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. ப்ரொடியூஸ் பண்ணல. நீங்க இங்க பாருங்க, ப்ரொடியூஸ் பண்றோம்னா எப்படி ப்ரொடியூஸ் பண்றோங்கிறது கேளுங்க. ரொம்ப முட்டாளுங்க அப்படிதான் திருறானுங்க நாட்டுல. சரி சரி. நீங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறீங்க, அதை ரிலீஸ் பண்ணணும். நாங்க தியேட்டரோட டைப் வச்சுட்டு இருக்கோம். எல்லா தியேட்டரோடையும் எங்கள்கிட்ட இன்னைக்கு 380 தியேட்டர் இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த ஏன் 380 மீதி தியேட்டரை விட்டீங்க? இல்ல 380 சரியா? இந்த 380 தியேட்டர்ல அரசியலுக்குள்ள வந்தா தொழில உள்ள இல்ல. இந்த சொல்றத கேளுங்க, கேக்குறேன். இடையில பேசக்கூடாது. அரசியலுக்குள்ள வந்தா இங்க தொழில பாரு, உள்ள இல்ல. ரெட் ஜாயின் மூவிஸ் சார், பத்தி கேள்வியை முடிச்சிட்டு கேட்டீங்க. நான் வர்றாரு. ரெட் ஜாயின் மூவிஸ் பத்தி விளக்கமா சொல்றேன். ரெட் ஜாயின் மூவிஸ்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண நீங்க தமிழ் பேர் ப்ரொடியூசர் வேற. எங்கள்கிட்ட Regent. நீங்க அந்த படத்தை வந்து நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு வந்து பேசுறீங்கன்னா நாங்க படத்தை பாக்குறோம். தயாநிதி மாறன் பண்றது இருமைய படத்தை பாக்குறோம், கலாநிதி மாறனா? படத்தை பாக்குறோம். கலாநிதி மாறன் ப்ரொடியூசர் தானே சார்? கேட்டுக்கிறேன். ப்ரொடியூசர் எல்லாம் இதுக்கு ப்ரொடியூசர் கிடையாது. ப்ரொடியூசர் தானே கலாநிதி மாறன். கலாநிதி மாறன் அது தனி. அவரு அது சன் பிக்சர்ஸ். தமிழகத்தின் கார்ப்பரேட் இது வந்து கிளவுட் நைன்யா? இந்த கிளவுட் நைன் ரெட் ஜாயின் மூவிஸ் பத்தி பேசணும், அதை பத்தி பேச. அதுக்கு அடுத்து திமுக குடும்பம்னால கேட்டுக்கிட்டேன். ஆமா மயிறு அதுலதான் இருக்குது எல்லாமே. சும்மா என்னத்தையும் ஏட்டிக்கு புட்டியா பேசிட்டு ரெட் ஜாயின் மூவிஸ்ல மாதிரி படத்தை ரிலீஸ் பண்றோம், ஒரு பர்சன்டேஜ் தான் பேசுறோம். ப்ரொடியூசர் வந்து பர்சன்டேஜ் பேசிக்கிறாரா? ஆமா, ஒரு ப்ரொடியூசர் எங்கள்கிட்ட படத்தை கொடுக்குறாரு. ப்ரொடியூசர் உங்களுக்கு நீங்க தானே ப்ரொடியூசரா இருக்கீங்க. ஏ ஏங்க. உசாயா நீ விஜய்க்கு நல்ல இருங்க, இருங்க, படத்தெல்லாம் இருங்க. கொடுத்ததே உங்க company இங்க தானே. பாரியா, இப்ப இந்த படத்தை நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப கெஞ்சிட்டு இருக்கான் அந்த ப்ரொடியூசர். புரிஞ்சுக்கோ. எந்த படத்தை வாங்க இப்ப ஒரு மாட்டீங்க? படம் ஜனநாயகத்தை எப்படி சார் நீங்க வாங்குவீங்க? என்ன சார் ஏதாவது சொல்லி உருட்டுறது ஒரு அளவு வேணாமா? இல்ல தம்பா, ஆ, நாங்க வந்து படத்தை வாங்கினா படத்தை பார்ப்போம், ஆ. படம் ஒப்பேரும் அப்படின்னு. ஜனநாயக படத்தை நீங்க வாங்கலன்னு சொல்ல வரீங்களா? அடுத்து வர படத்தை ஏன்னா அடி எது- திமுக ஏதாவது ஒரு திமுக நீங்க வந்து எப்படி அடுத்து வாங்க? வரும். Red Giants எப்படி வாங்கும்? வாங்கல. ஆ, அந்த படத்தை வந்து நாங்க இந்த படத்தை விட்டு எந்த படமா இருந்தாலும் ஒரு டீம் வச்சிருக்கோம். அந்த டீம் போய் அந்த படத்தை பார்ப்போம். சரி இந்த படம் ஒப்பேரும்னா நாங்க ஆடியோ வீடியோ எடுத்துக்குவோம். படமாயா? அந்த படத்தை நாங்க எடுத்துக்குவோம். அந்த படம் சரியா ஓடாது அப்படின்னா அதை நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம். நாங்க சரியா ஓடுனா நித்யானந்தா ரிலீஸ் சரியா ஓடுனது நித்யானந்தா படம் தானே? சன் டிவில போட்டு ஓட்டுனீங்களே. சரி கேளு, ரிலீஸ் ஆகுறது நாங்க எங்க தியேட்டர் மூலியமா நாங்க ரிலீஸ் பண்ணோம்னா ரெட் ஜாயின் மூவிஸ் உங்க தியேட்டர் மூலமா? அதான் எங்க தியேட்டர்னா நாங்க ஊரா சொத்தெல்லாம் உங்க சொத்து தான். அட்வான்ஸ் சரி. ரிலீஸ் பண்றோம்னா ம். நாங்க வந்து தியேட்டருக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்போம், ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சன்டேஜ்.
ஆனால் மற்ற கம்பெனி டீலர்ஸ் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பேசுனபடி பணம் கொடுக்க மாட்டான். நாங்கள் வந்து 40% ப்ரொடியூசருக்குன்னா அதான் ரொம்ப ஏதோ கேட்க வர என்ன சொல்ல வரீங்க சார்? 40% வந்து ஜெட் ஜாயின் மூவிஸ் ரொம்ப கொள்ளடிக்கிறதுக்கு என்னங்க இவ்வளவு பெரிய விலை? நேர்மையா நடக்குது, கொள்ளையடிக்கல, நேர்மையா. இங்க பாருங்க, 40% ப்ரொடியூசர் கொடுக்குறோம், இல்ல 50%னா கரெக்டா அந்த படத்தினுடைய காசை எங்கள்கிட்ட வாங்கிட்டு போறான். Tax எல்லாம் வேற கட்டிடுறீங்க. எந்த கம்பெனியும் எந்த ப்ரொடியூசருக்கும் எந்த ஒரு ரிலீஸ் பண்றதுமே பணம் கொடுக்கறதே இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் சார். விடுவான். எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்க சொன்னீங்க? எல்லாம் ஒயிட்ல இல்ல, வச்சிருக்காங்க. இல்ல. ரொம்ப நல்லவங்களா இல்ல, சார். இவரு இங்க பாருங்க, இவர் என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? படம் வந்து நம்ம இல்ல அதாவது படம் வந்து இப்ப ஓடுனா தான் காசு, ஓடலைன்னா காசு இல்லைன்னு சொன்னோம். அவர் அதை பத்தி இல்ல சார். நம்ம பேசின டாபிக் என்னன்னா, மக்கள் வந்து போய் பார்த்தாதான் டிக்கெட் காசு கொடுத்து ஆமா, பார்த்தாதான் அதான் சொல்றேன். அவருக்கு அவங்க பணம்லாம் பணம் ஓடும். ஓடும், இல்லைன்னா ஓடாது. அவரு என்ன ஓடாது. சொன்னாரு? நான் ஒண்ணும் சொல்லியே. சொல்லுங்க. என்ன இல்ல சொன்னீங்க? சார், அவர் என்ன சொன்ன? சொல்லுங்க. இங்க பாருங்க, camera off ல இருந்தது சொல்ல சார். வேண்டாங்கண்ணே. இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஆ. சினிமா தியேட்டர்ல மக்கள் வந்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி போனா தான் உங்க நடிகருக்கு மவுசு படம் ஓடும். இவன் இங்க படம் ரிலீஸ் பண்ணி, ஆனா உங்க படம் மட்டும் நல்லா ஓடுது இல்ல தமிழ்நாட்டுல? உயிர் ஓட்டை 100 நாள் ஓட்டின மாதிரி ஓட்ட முடியாதுங்களா? சார் அது ஓட்டுறதுக்கு யார் பணம் கொடுக்கணும் சொல்லுங்க? தியேட்டர்காரன் லாஸ்ட்ல ஓட்ட மாட்டான். மார்டின் கொடுத்துதானே மார்டின் கொடுப்பாரு. இப்ப விஜய்க்கு வந்து மார்டின்னா ஒரு குறிப்பிட்ட சீட் இருந்தா தான் தியேட்டர்ல ஷோ போடுவார் சார். அது 150 ரூபானா 150 ரூபா தான் கொடுப்பாரு. ஒரு 30-50 டிக்கெட் வாங்குவாரு. ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு சீட்டுக்கு 2000 கொண்டா எப்படி கொடுப்பாரு சார்? இங்க பாருங்க, இப்ப அவர் மருமையன் அவர் கூட இருக்காருங்க. அவர் மருமையன் வந்து சபரீசனா சார்? சபரீசனா? ஒரு யோகியவான் ஒருத்தர் இருக்கான், அந்த ஆள் தானே சபரீஸ். சார் இல்ல சார், சார் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். வந்து சார் நான் நீங்க என்ன கேக்குறேன், யார் யார் துணை பொதுச் செயலாளர் ஓமா கட்சியில? யார் யார் துணை பொதுச் செயலாளர்? விளையாட்டு எந்த பண்ணி கட்சியில? எந்த கட்சியில? எந்த கட்சியில? எந்த கட்சியிலயா? அதான் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, டிவிகே. அந்த கட்சியில முழுசா சொல்லுங்க. எனக்கு என்ன அந்த கட்சியோட முழு பேரை சொல்லுங்க. ஆனா அந்த கட்சியுடைய முழு பேரை சொல்லி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் வேற ட்ரெண்ட் ஆகணுமா? சார் ஒரு நிமிஷம் சார். சார் அங்க இருந்து வரேன். இப்போ இவங்களோட வாதம் என்ன வச்சாங்கன்னா, டிக்கெட் வாங்குறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுக்குறாங்க. அவருக்கு சம்பளத்தை கொடுக்கறதுனால அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப நீங்க ஒரு வாதத்தை முழு வச்சீங்க. என்ன வச்சேன்? என்ன சொன்னா, ஏன் பாக்குறாங்க மக்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை எங்க வச்சேன்? வச்சீங்க. அவர் camera off ல இருந்தது ஓ, சார். நீங்க இல்ல, என்ன மக்கள் வேணா யார் சார் பேசிக்கங்க இப்போ? சார். நீங்க அவர் வந்து சொன்னாரு. இப்போ ஆ. ஒரு ஷூட்டிங் நடக்குது, பள்ளிக்கூட மக்கள்ல ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுங்க. டீச்சர் இருப்பாங்க, கிளாஸுக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஏஹெச்எம் இருப்பார், ஹெச்எம் இருப்பார். மாப்பிள்ளை டேய் மச்சான் விஜய்க்கு ஆண்டா அங்க அப்படின்னா திப்பு பசங்க ஏந்து ஓடத்தான் செய்யும். நாங்கள் அப்படி தான் வளர்ந்துட்டோம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் போஸ்டரை கிடிச்சு அது மேல் பெண்கள் படுத்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நாகரிகம் வளர்ந்து இந்த ஆள் எழுந்து போயிட்டார் சார். சேரை விட்டு சேரை போய் கட்டுப்பிடிக்கிறான், முத்தம் கொடுக்குறான் சார். இந்த மாதிரி மக்கள் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? வந்து 21ஆம் நூற்றாண்டுல எது கலைஞர் சமையல் தயிரோட வச்சுட்டு பஜனை பண்ணீங்களா? அது ஏன்? முரசல் வச்சுட்டு அது பண்ணீங்களா? அது எங்க என்னது? நாடு அவங்க பகுத்தறிவு. அது பகுத்தறிவு. எங்க இஷ்டம், எங்க தலைவருக்கு தானே நாங்க ஏங்க பண்றோம். உதயநிதி படம் நல்லா இருக்கா? முதலமைச்சர் ரிவ்யூ எடுத்துக்கிட்டு இருக்காரு, மாசு கூட உட்கார்ந்து. நீங்க பேசலாம், அதை பத்தி கேளுங்க. அவர் பேசலாம், இங்க பாரு, நீங்க பேசுறதுக்குலாம் பாரு, தகுதியே கிடையாது. நாங்க தான் ஏன் பேச முடியும்? என்னன்னு? நான் தான் பேச முடியும். நான் ஆளுங்கட்சியில இருக்கேன், நான் தான் பேச நீங்க தான் பேச முடியும். முடியும். சொல்லுக்கும் செயலுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருந்தது இல்லையா? சார் சினிமாங்கிறது சார், ஐயா சினிமாங்கிறது சார், அது வந்து மக்களை மூடராக்குது சார். நீங்கள் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் ஒரு ஃபேமஸான சினிமா வருது சார். ஒரு பொம்பளை தன் குழந்தையோடு போய் அந்த நெரிசலில் நின்று அந்த படத்தை பார்க்குறா சார். குழந்தை செத்து போகுது சார். வெளியில் வந்து தான் குழந்தை செத்து போச்சுன்னு அழுந்தா சார். ஒரு தாய்க்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குழந்தை பால் குடிக்கல, இன்னும் பேசாமல் இருக்க, இன்னும் அழாமல் இருக்க அப்படின்னு கூட அவளுக்கு சிந்தனை ஓடலை. அவளோட மைண்டு எங்கே ஓடுது? அப்போது அவள் பெத்த குழந்தை அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? என் குழந்தை தான், அவள் குழந்தை தான். அவன் அந்த மாதிரி மெஸ்பிரிசம் பண்ணப்பட்டிருக்கா. இந்த சினிமா முகத்தில் இப்படி ஓடுறான் சார். ஒன்றும் இல்லை சார், பச்சையாகவே கேட்குறேன். விஜய் ஒரு அப்பீல் விட்டேன் சார். விஜய் ஒரு அப்பீல் விடட்டும். எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்கு ரெடியாக இருக்காங்க பாருமா, சொல்லுங்கம்மா. லைனு கட்டி அம்மா இந்த மாதிரி போடுங்கம்மான்னா நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு 1000 பேர் தன்னோட விருப்பத்தை தெரிவிப்பார்கள். இப்போ நீங்கள் இந்த மனுஷனுக்கு அறிவு இருக்குன்றீங்களா இல்லைன்றீங்களா? ஏன் அந்த ஆள் கூப்பிட்டா இவன் ஏன் போகிறான் அப்படி சொல்ல முடியுமா? இப்போ இந்த நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா சார், நான் சொல்லிடுறேன் ஓப்பனா. அவர் வந்து என்ன வாதம் வைக்கிறாருன்னா, ஆமாங்க எல்லாமே அங்கங்கே இருக்கு, இப்போதான் வந்து அவங்க ட்ரைனிங்ல இருக்காங்க, கட்சிக்கு புதுசு, நீங்க கூட தான் புதுசு, அவர் கூட தான் புதுசு, உனக்கு என்ன அனுபவம் இருக்கு, நீங்க கூட தான் கட்சி ஓப்பன் பண்ண வரவங்க எல்லாம் எந்த மாதிரி ஆளுன்னு பாருங்க.
பலூன் விடுற ஆளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள மாவட்ட ஆமா அந்த மேடையில வந்து உங்களுக்கு அந்த அன்னைக்கு இந்த பேசும்போது- எதிரி கட்சி ஆபீஸ்ல உட்காந்து மணி ஆட்டினாலாம் அப்ப சார் கேட்டு நீங்க ராகவன்லாம் எதை வேணாலும் செய்யுங்க நீங்க சார். பலூன் ஒரு- கேட்டு இருபத்தி ராகவன் ஆறுல நாங்கெல்லாம் ஆட்சி கேட்டு அமைப்பா ராகவன் விஜய் தான் முதலமைச்சர் வேற. சொல்லணும். என்ன மேட்டர் அதுல இல்லையா? வந்து பூஜை அறைன்னு சொல்லி அதை காமிச்சு ரெண்டுத்தையும் எடிட் பண்ணி மார்க்கிங் ஓ பண்ணி ஐயோ அப்பா கேடி ராவனுக்கு அப்படியே கட்சி விட்டு தூக்குறீங்க அப்படியே கட்சி அப்படியே கட்சி பொறுப்புல கிடையாது மாட்டினதுக்கு அப்புறம் தூக்குறீங்க மாட்டினதுக்கு அப்புறம் தூக்குறீங்க இல்லையா எல்லாமே அப்படிதாங்க எதுக்கு சார் நான் கேக்குறேன் இருங்க சார், நான் சார் ஒரு நிமிஷம் இருங்க அவர் கேட்டது நான் பேசிக்கிறேன் உங்களுக்கு தனியா வரேன் சார். நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார் நீங்க உடனே பிஜேபி குதிச்சு வரீங்க அதான் பிஜேபி உள்ள குதிச்சு வருது அண்ணாமலை உள்ள குதிச்சு வருது நீங்க சொன்ன கட்சி என்ன வேணா சொல்லல நீங்க 2 மேடைகள்ல பயணிக்கிறாள் இப்படித்தான் பேசுவீங்க நான் கேக்குறது ஒரே மேடையில இவர் பயணிக்கிறாரு. இவர் நாம் சொன்னாரு. அது நீங்க அது அவரு கிடையாது அவரும் ஒரே மேடையில எந்த மேடை பிஜேபியா ஏங்க, வாழ கிடப்பவனை தூக்கி விடுவதே தர்மம்னு அந்த ஏங்க, நான் என்ன பிரயாணம் ஏங்க அவர் எந்த மேடையெல்லாம் பயணிக்கிறாருன்னு அவருக்கு நான் தெரியும், எந்த எங்களுக்கு மேடையில தெரியும் நான் அவரு தாழ்த்தப்பட்டவர்களை பட்டியலினத்தவர்களை தூக்கி விட முடியுமோ வாய்ப்பு இருக்கோ அந்த மேடையில பிரயாணிக்கிறாரு. நான் சொன்னது நீங்க பலூன் பத்தி பேசுனதுனால நான் கேக்குறேன் உங்க கட்சியில வந்து பலூன் என்ன பலூன்? கேடி ராகவன் செஞ்சது சரியா இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க கேடி ராகவன் செஞ்ச ஒரு சரி நம்பரோடதுங்க. அண்ணாமலை கேடி ராகவன் அண்ணாமலை இன்னைக்கு- எதுக்கு என் ரூம்ல கேடி ஸ்டிக்கரை ராகவன் கிழிச்சேன்னு சொன்னாரு கட்சியிலே கிடையாது. பெண்கள் இஷ்யூ பிரச்சனை கேடி வந்தப்போ ராகவன் இன்னைக்கு கட்சியிலே பெண்கள் கிடையாது. பிரச்சனை இல்ல சார் நான் ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அண்ணாமலை பலூன் விடுற ஒரு பெண்கள் ஆளுக்காக குறித்த சர்ச்சை வந்த உடனே என் ரூம்ல இருக்கிற அப்படியே அதுல வந்து ஸ்டிக்கரை ஒரு- கிழிச்சேன்னு ஏன் சொன்னாரு அதுவும் பாருங்க அந்த குஷ்பு பொதுச் செயலாளர் வந்தாலும் வந்து அவ்வளவு தூரம் அந்த பொதுச் செயலாளர் அப்படி குஷ்பு இன்பமணியை வந்தாலும் பேசி சார் பேசி குஷ்பு வந்தாலும் நமிதா வந்தாலும் டோரை திறந்து வச்சு தான் பேசுவேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் இதற்கு யார் முன்ன- வந்தாலுங்கிறீங்க. அண்ணாமலை ஆனா கட்சிங்கிறதுனால அண்ணாமலை சொன்னதான் நான் கேக்குறேன் மாமியாருக்கே புரியுதுங்களா கோபம் சார் கட்சிங்கிறதுனால நீங்க சார் உலகம் முழுக்க இருங்க சார் உலகம் முழுக்க வந்து கொரோனாக்கு வந்து தனித்து நில்லுங்க மருந்து சாப்பிடுன்னு சொல்லும்போது நீங்க தான் விளக்கேத்துங்க கை தட்டினா கொரோனா போகும்னு சொன்ன கட்சி நீங்க புரியுதுங்களா ஓகே. உங்களுக்கு ஒரு இருங்க கேட்டி குறை போச்சா இல்லையா? என்னது? நடந்ததா இல்லையா? உசுதானே? எங்கேயாவது உசுதானே? செஞ்சுதா இல்லையா? விளக்கேத்துனா ஒரு நிமிஷம் விளக்கேத்துனா கொரோனா போயிடுச்சு நீங்க நம்புறீங்களா சார், ஒரு நிமிஷம் இல்ல, நான் கேக்குறேன் இல்ல இல்ல அண்ணன் நீங்க எல்லாம் கேட்டா ஒரு பேசுறாரு ஒரு நிமிஷம் இருங்க யாரையுமே பேச சார் விட மாட்டீங்க. யாருமே பேச விடாம இல்ல விளக்கேத்துனா கொரோனா போகுதா நீங்க ஒத்துக்கிறீங்களா டாக்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நீங்க கூட டாக்டரே வேலைக்கு கிரிக்கெட் சொல்லுங்க. கை தட்டுறாங்க. டாக்டர் சார் இருங்க டாக்டரை உற்சாகப்படுத்த சொன்னதாமே இது டாக்டரை உற்சாகப்படுத்த சொன்னதா பொதுமக்களை சொன்னதா சார் இருங்க சார் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல இருங்க சார் அவர் அவர் இல்ல அவர் சார், பேச இல்ல, விடுங்க, பேச இல்ல, விடுங்க. நான் நான் வரேன் நீங்க பேசுறதுக்கு வாங்க நான் முன் வைப்பேன் இந்த கருத்தை. நாங்க- நீங்க பேசுங்க நான் ஒரு பொதுக்குழு கூட்டத்துல சரி நான் ஒரு கேட்டதுக்கு பொது- பதில் சார், சொல்லிட்டு நீங்க பேசுங்க நீங்க பேசவே விட நான் மாட்டீங்க. பேசுறேன் சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு பேசுங்க சார் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க சார் விளக்கு ஒரு நிமிஷம் இருங்க ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் இருங்க விளக்கேத்துங்க அவ்வளவுதான் சார். ஒரு நிமிஷம் விளக்கேத்துங்க கை தட்டுங்க கொரோனா போகும் சொல்லுங்க நீங்க- சரியா தப்பா சொல்லுங்க முதல்ல நான் அந்த பாயிண்ட் முடிச்சிட்டேன் சார். அது சரியா தப்பா சார், நான் அந்த பாயிண்ட் முடிச்சிட்டேன். சொல்லுங்க நான் என்ன அதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை சொல்றேன், நீங்க பதில் நீங்க சொல்றேன். எல்லாத்துக்கும் பேசுறீங்க பதில் சார் சொல்றேன். சொல்லுங்க சார் பதில் சொல்றேன். இதுக்கு சொல்லுங்க விளக்கு ஏத்துனது, ஆ. தட்டை வச்சு தட்டுனது, அது சரியா தவறான்ற மாதிரி இங்க நான் வரல. அது சரியா தவிர அந்த டாபிக் வந்துருச்சுல அந்த டாபிக் வந்துருச்சுல அந்த டாபிக் வந்துருச்சுல அது பகுத்தறிவு ஒவ்வொரு விஷயமா நான் அந்த டாபிக் வரல சார். சார் சரிதாங்க அந்த அது. டாபிக் பேசிட்டோம்ல அதுக்கு பதில் சொல்லுங்க அந்த ஏன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க அதுக்கு ஏன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க ஒரு அப்புறம் பொதுச் செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை மேல அவ்வளவு பெரிய மேடை மேல இந்த ஏற்பாட்டை செய்த மாவட்ட செயலாளர் ஐயோ அவன் பாத்தீங்கன்னா பலூனு ஓணும்னு அழுகுறான். அதுல விஜய் படம் போட்ட பலூனு தான் அண்ணா சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சுறேன். விஜய் படம் போட்ட பலூனு தான் ஓணுன்றான். டேய் தம்பி உர்ரா நான் வேற பலூன் வாங்கி தரேன்டா உங்களுக்கு இல்லைனா எனக்கு அந்த பலூன் தானா ஓணும் சார். இருங்க சார் நான் முடிக்கல சார் நீங்க பேசுங்க நான் கேட்கறேன். பாயிண்ட் ஏன் தெரிச்சு ஒண்ணான்னு கேட்கும்போது என்ன சொல்லிட்டீங்க அனுபவம் இல்லைன்ட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட் மைக்க வைக்கும் போது சரி கோரியா கொண்டு வரீங்களாமா இல்ல நீங்க கோரியா கொண்டு வரீங்களாமா சரி வாங்க வாங்க மைக்க வைக்கும் போது தெரியுமா சரி உனங்க இருக்கட்டும்ங்க அவர் வந்து பார்த்தா எல்லாமே உனக்கு தெரியுமான்னு கேட்டீங்க. ரைட் ஓகே அவருக்கு தெரியலன்னு உங்களுக்கு தெரியுமா அவருக்கு தெரியலன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் சரி ஓகே இப்போ நீங்க சொல்றீங்கல்ல பலூன் மேட்ருக்கு என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க பலூன் மேட்ருக்கு என்ன சொல்ல வரீங்க வாங்க மூணாவது கேள்வி நீங்க எங்க பாருங்க சார் உங்க ஷார்ட்ஸ்க்கு நீங்க ரெடி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் ஒரு கோர்வைக்கு பேசுறீங்களா ஒரு நிமிஷம் இருங்க மாமா அவர் கூட நீ என்ன வைத்து பேசுற இல்ல, அவர் நெறியாளர் அவர் பேசுறத கேட்டு நெறியாளன்ற பேச்சுல எல்லாம் இங்க கிடையாது அர்த்தம் வந்துட்டீங்கல்ல அவர் நெறியாளர்னா அவர் எல்லாத்துக்கும் பேலி சொல்லணும் எல்லாத்துக்கும் உள்ள போது அவர் பேர் சொல்றாருல நான் பேசுறேன் நீங்க 10 நிமிஷம் கேப்லாம் விடுங்க நான் கேக்குறது சொல்லுங்க சார் நீங்க பலூன் மேட்டர் சொன்னீங்களா அதுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டா வாங்க சார் அது என்ன சார் ஒரு நிமிஷம் இருங்க அவர்தான் அதை கேட்போம் அவர்கிட்ட கேட்போம் இருங்க அவர்கிட்ட கேட்போம் அந்த பொருள் பலூன்ல தான் அவர் என்னன்னு கேட்போம் இருங்க சார் சார் இந்த பொருள்னா வேற என்ன பொருள்னா சார் சரி சார் இப்போ அண்மையில் ஒரு வீடியோ வந்து சார் ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு இருக்கு சார் அந்த புள்ள விஜய் வீட்டு வாசல்ல வந்து
அப்படியே உழுந்து உழுந்து கும்பிடுது சார். ம், ம், இப்படி ம், இப்படி ம். இப்படி கும்பிடுது சார். இது எதுக்கு சார்? இது இல்ல காலையில வந்து சாயந்தரம் வழி வரை காத்துட்டு இது எதுக்கு கிடக்கு சார்? பார்க்கணும்னு. ஒரு ஆட்டோ டிரைவர் காரு துப்புனான், ஏய் ஒரு குடம் தண்ணி வைக்க வக்கில்ல, உங்களை யாரோ வெளியில இருந்து உங்களை வந்து சொல்லி சொல்லி உங்களை அனுப்புறான் அப்படின்னு சொன்னான்ல. இது ரெண்டுத்துக்கு மட்டும் நீங்க போய் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் தான் லூசா இருக்கிறேன், போதுமா? ஒத்துக்கிறேன். மக்களை திருத்தறது மக்கள் லூசா இருக்கும்போது உங்க கதை ஓடுது. அப்ப தெரியுதா? மக்கள் லூசா இருக்கும்போது உங்க கதை ஓடுது. மக்களை லூஸ் ஆக்கி வச்சிருக்கிறது யாரு? சாராயத்தை கொடுத்தோம், சாதியை கொடுத்தோம், இங்க வெட்ட சொல்லியும் குத்த சொல்லியும் அவனை அறிவு இல்லாம பழுங்கடிக்கிற வேலையை வச்சுக்கிட்டு சார் ஒரு பானை தண்ணி விக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு அதுல உங்களுக்கு? என்ன பிரச்சனை? சார் நீங்க ஏங்க, கொஞ்சம் பொறுங்க. அவர் வீட தேடி நீ வந்து வாசல் நின்று தண்ணி வை தண்ணி வை, நாளைக்கு சோறு வைனுவ, இல்லையா? நாளைக்கு விருந்து வைனுவ, நாளைக்கு சம்பந்தம் பண்ணுவ. ஏன்டா நீ பைத்தியக்கார பையன் வந்து குத்த வச்சு உட்கார்ந்துகிட்டு ஒரு இதை வை அதை வை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னது? ஒரே ஒரு பானை குடி தண்ணி வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதான் சார் சொன்னேன். அந்த பொண்ணு கீழே வந்து நீ வந்து என்ன சொல்ல வர? யோ மாப்ள என்ன சொல்ல வரீங்க? மூர்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க? அதாவது எம்ஜிஆர் பத்தி பேசுனிய, எம்ஜிஆர் வீட்டுக்கு போய் சாப்பிடாம எவனாவது ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கானா? ஏன் நான் கட்சி நடத்தும் போது என் கட்சி ஆபீஸ்ல சாப்பாட்டு நேரத்துக்கு வரும்போது விஜய் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடு சாப்பிடாம இல்லாம வந்திருக்கானா நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன எவன் அதான் கதவே திறக்கலையே, ஏன் காலையில அது இருந்து சாயந்தரம் இல்லையா எவன் ஒரு போய் கோவல சாப்பிட்டான்? திருட்டு பயலுக்கு கதவை திறக்க முடியாது. திருட்டு பயலுக்கு கதவை திறந்து வச்சு வா வான்னு சொல்ல முடியாது. சும்மா இது திமுக காரன் திருட்டு பையன் தெரிஞ்சு கதவை திறந்து வைப்போமா? அதெல்லாம் இல்ல. பலூன் கதையும் விட்டுருவோம் சார். ஏன்னா திரும்ப வந்து அமிச்சா நீங்கள் பேச விட மாட்டீங்க. டக்குன்னு இட்லி கதைக்கு வரேன் சார். பொதுக்குழு கூட்டத்தில் அதே புசியானந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏ சந்திரசேகர் அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரா சார். அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாகியோட இது கல்யாணம் போகும்போது செம கூட்டம் சார். அந்த இதில் கூட்டம் கீழே வந்து அந்த சந்திரசேகர விஜயோட அப்பா அவர்கள் அந்த 3 இட்லியை சாப்பிட்டு போனாருப்பா. அவர் தெரியுமா உனக்கு? அந்த இட்லி எப்படி தெரியுமா இருந்தது? கல் மாதிரி இருந்ததுப்பா. அது வேற யாரும் சாப்பிட்ருக்கவே மாட்டாங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய பேச்சா சார்? அவ்வளோதான் சார் என் கேள்வி. பேர் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்க இங்க பேசாம இரு. ப்ளீஸ். நான் பேசவே இல்லை. சூப்பர். முதலமைச்சர் ஸ்டாலின் குழந்தைகளோட சேர்ந்து உட்காரன்னு சொல்லிட்டு உட்காந்து சோறு திங்கிற மாதிரி நடிச்சுட்டு சோறே திங்காம கை கழுவிட்டு போனார் சாப்பாட்டோடு இருக்கும்போது. அப்போ எஸ்ஏ சந்திரசேகர் எவ்வளவு இட்லி தரம் கம்மியா இருந்தா கூட வந்த தொண்டனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அவர் சாப்பிட்டாரு. அவன் மனுஷன் இது நடிக்குது உட்காந்துக்கிட்டு அப்பான்னு சொல்றாரு. இதுக்கான அர்த்தம் இதான். இதை நீங்க இப்படி தான் புரிஞ்சுக்கணும். குழந்தைகளோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு என் பேர் என்ன தெரியுமா? தாத்தா. தாத்தா சொல்லாத, ஸ்டாலின் சொல்லு. என்ன இது? அது அப்போ வந்து ஸ்டாலின் சொல்லு, தாத்தான்னு சொல்லாத. ஒருத்த குழந்தைகளோட சக குழந்தைகளோட உட்காந்து சோறு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு வலிக்குது, கஷ்டமா இருக்குது, அதை வந்து நோண்டி பார்க்கறது நொட்டை பார்க்கறதுனா அது அந்த மனுஷன் வந்து அவங்க வந்தவனுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. அவங்க என்ன சாப்பாடு ஏழை வீட்டில் போய் அவன் பழைய சோறு கொடுத்தாலும் சாப்பிடணும் சார். அதை சொல்லி காட்டு. புரியுதுங்களா? அதை சொல்லி காட்டணுமா? நொட்டி காட்டு, சொல்லி காட்டு. செஞ்சு நல்லது செஞ்சது கூட சொல்லக்கூடாது. என்ன நீங்க நல்லது? நீங்க என்ன நல்லது? நீங்க நல்லது செஞ்ச சொல்லுங்க. என்ன நல்லது? நாங்க செய்யறதெல்லாம் நல்லதுதான். நாங்க இந்த நல்லது தவிர வேற எதுவுமே செய்யறது இல்ல. நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நாங்க எங்க மக்களுக்கு எங்களுக்கு நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு 26ல வாக்களிக்க போற சார் ஒரு நிமிஷம் சார். கடைசி 10 நிமிஷம். இல்ல கடைசி அது முடிச்சிடுறேன் சார். சார். இதோட மக்களுக்கு செய்ய மாட்டோம். இதோட காமெடி நியூஸ் முடிஞ்சிருச்சு. போதுமா சார். காமெடி நியூஸ். ஆமா சார். காமெடியான வச்சுக்கிட்டு நாங்க டிபேட்ல வந்து உட்கார்ந்து நாங்க சார் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். கடைசி 10 நிமிஷம். நான் என்ன சொல்றேன், டாபிக் உள்ள வருவோம். பல்வேறு விவாதங்கள் நம்ம வச்சா ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்போம் சார். சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டாபிக் என்னன்னா, இப்போ விஜயோட ஒரு போராட்டம், அதாவது அடையாள ஆர்ப்பாட்டம் அந்த கட்சி நடந்துச்சு. மாமா அவர் நினைச்சது நடக்கல, அதுக்கு ஏதாவது பேசி விடுங்களா? பேசுங்க. சரிடா, ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸா ஃபெயிலியரா அந்த ஷார்ட்டா ஒரு 3 நிமிஷம் சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் அப்படியே முடிச்சிடலாம் சார். இங்க பாருங்க, விஜய் வந்து அரசியலுக்கு புதுசு. அவர் கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. கணக்கு காட்டணும். இப்போ அவருக்கு வந்து பணம் எந்தெந்த வழியில் வருதுங்கிறது என்கிட்ட ரெக்கார்டடாக இருக்கு. சரிங்களா? ஆடிட்டரா? ஆடிட்டர் தான். சரி, நான் ஒரிஜினலி ஐ ஆல்சோ காஸ்ட் அக்கவுண்டன்ட். சார் இருங்க சார், இங்க நம்ம டிபேட் பண்ண வேணாம் சார். அவர் பேசிட்டோம் சார். எழுதிக்கலாம்ல மாமா. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து லோயலா மாமா ஆடிட்டர்னா அப்படி ஆடிட்டே வரீங்களா? இருமையா லோயலா காலேஜ்ல அவருடைய மாமா இருக்காரு, ஒருத்தர் சாமியாரா இருக்காரு. சாமியாரா இருக்காரா? ஆமாமா. சரியா? சரியா? நீங்க நித்யானந்த நினைப்புல பேசுறீங்க நினைக்கிறேன். ஃபாதரியா? சும்மா சாமியார்னா சாமியார் சொல்லக்கூடாது. சாமியார் கிறிஸ்துவ சாமியாரியா? சரி ஓகே சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஃபாதரியார் தான். ஃபாதரியார்னா என்ன? சாமி அவருக்கு பேர் என்ன? சொல்லுங்க. சரியா? ஆகையினால அவங்க 2 பேர் மூலியமா இவருக்கு வந்து அமெரிக்கால இருந்து கேத்தலிக்ஸ் மூலியமா அவருக்கு ஒரு ஆர்டர் வருது. அங்கே ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சுடைய ஆர்டரு, அந்த சர்ச்சு பணம் சப்போர்ட் பண்ணுறது, அது இங்கே நேரடியாக சென்னைக்கு வராமல் ஹைதராபாத்துக்கு போய் ஹைதராபாத்துலேருந்து
இங்கே வந்து அன்றைக்கு இந்த மாநாடு நடந்துச்சு, அவங்க மாநாடு போட்டாங்களே, அதுக்கு செலவு பண்ண பணத்துலேருந்து எல்லாமே அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து தான் வருது. அவங்க எப்படியாவது இங்கே வந்து ஒரு கிறிஸ்துவத்தை வந்து பரப்பணும், இதை ஒரு கிறிஸ்துவ நாடு ஆக்கணுங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவேஷன். இதுக்கு ஒரு காலம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயில் லயோலா காலேஜில் ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்கும். இந்த அமைப்பு காலேஜில் தானே இருக்கணும். இது எதுக்கு துபாயில் இருக்குது? துபாயில் வச்சுக்கிட்டு அங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி, சரிங்களா, பேங்க் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி அங்கேயும் பண பரிவர்த்தனை நடக்குது. அந்த பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை எல்லாமே சேர்த்து இப்போ பெரும் பணம். இப்போ சினிமாவில் நடித்தது பணம் இல்லை, இப்போ இவருக்கு பணம் வர்றது பல வழிகள்ல இருந்து இப்போ பணம் வருது. அமெரிக்காவுடைய கைக்கூலிகளுக்கு இவர் கைக்கூலியாக இருக்கார். இப்போ முழுக்க விஜய் வந்து அமெரிக்காவினுடைய கைக்கூலி. சரிங்களா? சரிங்களா? இது வந்து சார் அவர் சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நீங்க என்ன சார் ரெக்கார்டு இருக்கு, நான் ரெக்கார்டு ப்ரூவ் பண்ண முடியும். உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த ரெக்கார்டு சும்மா எந்த ரெக்கார்டு நான் வச்சிருக்கேன், எங்க இருந்து பணம் வந்துச்சு, எப்படி வந்துச்சுங்கிறதெல்லாம் இருக்கு. அது அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் பிரச்சனை சார். கொடுங்க, அது நீங்க அவர்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க கொடுக்கணும், கொடுத்துருங்க ரெக்கார்டை. நடவடிக்கை அது உண்மையா தானே கொடுப்பாங்க. இங்க பாருங்க, ஒன்றிய அரசு வந்து அதெல்லாம் கேட்ச் பண்ண வேணா, அந்த அண்ணா தூங்கிட்டா இருப்பாங்க. இல்ல அப்ப அது சார் ஒரு நிமிஷம் அப்ப முடிச்சலாம். இப்ப என்னன்னா ஆக மொத்தம் ஃபெயிலியர் தான். அவங்க கட்சியே ஒரு ஃபெயிலியர் சொல்ல வரீங்க நீங்க. கட்சி ஃபெயிலியர் இல்ல, கட்சி வந்து அவன் இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வந்து நிப்பான். அது வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல நிப்பான். அந்த அமெரிக்காவுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல வந்து சார் அது புரிஞ்சிச்சு. இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் முட்டாள்தனமான ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருந்தா அவருக்கு மரியாதை. ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால அவருக்கு அசிங்கம். அப்படியே முடியுங்க சார். சார் ப்ளீஸ் சார், நம்ம விஜய் அவர்களை ஏன் வந்து விமர்சனம் பண்றோம்? விஜய்க்கு நமக்கு என்ன சொந்த தகராறா? யாருக்குமே அப்படி இல்லை சார். இந்த மக்கள் அப்படிதான் சார் இருக்காங்க. நாங்கள் ஒரு தடவை ஒரு தேர்தல் நின்னோம், பறையர் வாக்கு பறையருக்கேன்னு சொல்லி ஒரு பிரச்சாரமாக நிற்போம். என் சகோதரன் வந்து சொல்கிறான், என்ன காசு கொடுக்க வராங்கண்ணே, கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துருங்கண்ணே, அதுக்கப்புறம் வந்துக்கலாம். டேய் இந்த சமூகத்தை எவனும் மதிக்க மாட்டேறான்றதுக்கு தாண்டா ஒரு நம்ம சமூகத்துக்கான அந்தஸ்தை கொண்டு வரதுக்கு தானே ஒரு முயற்சி அப்படின்னு தெரியாமல் இந்த மக்கள் இருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலை அம்பேத்கர் பேரை சொன்ன உடனே கைத்தட்டு அடங்குவதற்கு 3 நிமிஷம் ஆச்சு உங்கள் முதல் மாநாட்டில். நீங்கள் எப்படி அக்கறையாக இருக்குன்னு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தன் வேற ஒரு நாட்டில் சார், ஆந்திராவில் ஐயா உங்க ஊரு ஒரு அப்பா ஒரு புள்ள சார், புள்ள வந்து ஒரு சினிமா நடிகையை லவ் பண்ணுறான் சார். அப்பா சொல்கிறாரு, எப்பா வேண்டாம்பா அதெல்லாம் சரிப்படாதுப்பா, நம்ம ஏதாவது ஒரு குடும்ப பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுவோம்பா, வேணாம்பான்றாரு. இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போது அந்த ஆந்திரா நடிகர் என்ன பண்ணுறாரு, புள்ள எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த டைமுக்கு அப்பா போய் அந்த நடிகை கூட பேசினுக்கிறார். அப்போ புள்ள வந்து பார்க்குறாரு நடிகர், என்ன அது நம்ம அப்பா பேசினுக்கிறான், எப்பா இதுதான்பா இவங்க எல்லாரும் இப்படி இல்லை, பெரும்பான்மையானவங்க இப்படி தான்பா இருப்பாங்க, அதால் வணங்கன்னு நம்ம ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு அந்த மகன் அந்த உறவு இருக்குல்ல, ஒரு புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு அப்பா நினைக்கிறார்ல. ஊரில் இருக்கிற பிள்ளைலாம் எப்படி ஒன்றாலும் நாசமாக போட்டோம், நம்ம பிள்ளை மட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சா ஏழையின் பாவம் இல்லை. இவன் எத்தனை நாள் சார் ஏமாறுவான்? யார் வந்தாலும் ஜெபத்தி பண்ணி ஓடுறான். இன்னைக்கு விஷால் வந்தாருன்னா விஷால் தான் அடுத்த முதல்வர்ன்றான். சார் சிம்பிளா முடிச்சா சார். இப்போ அவங்க அதாவது மக்களிடையே இருக்க அந்த விழிப்புணர்வு கிடையாது, அறியாமையை பயன்படுத்தி போறாங்க. ஓகே சார், வளர்ச்சிங்கிறது இந்த இவனோட அறியாமை தான் உங்களுடைய மூலதனம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த ஆப்வியஸா இந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் தான். அதாவது முதல்ல திறமையை வளர்த்துன்னு வெளியில வாங்க. சரி சார், வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா இப்படிதான் நீங்க அசிங்கப்படணும். சார் நீங்க சொல்லுங்க சார். இன்னி வரைக்கும் அது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்படுது. அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒரு ஆர்கனைசராக கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பிரசாந்த் பாண்டே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பிரசாந்த் கிஷோர் பாண்டே வரைக்கும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லை, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இவரை மாதிரி ஆட்களை முன்னிறுத்தி இருந்தால் கூட இன்னும் சிறப்பாக அந்த கட்சி செயல்பட்டுருக்கு போகுது. ஆனால் இப்போ பேசும்போது சகோதரர் என்ன சொன்னாங்க, பாய் சொன்னது, கலெக்டரை எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னாங்க. அது வந்து இது வந்து திமுகவோட ப்ராடக்ட் தான் இந்த கட்சிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கலெக்டரை கொண்டு வந்தது மத்திய அரசு கொண்டு வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் கலெக்டர் வந்து இந்த வக்ஃப் போர்டு பில்லை வந்து இது சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்தது தமிழ்நாட்டில் தான். இதை வந்து மோடியோ அமித்ஷாவோ சொல்லி முடிக்கிற விஷயத்தை உள்வாங்கிட்டு நீங்க பேசுங்க. சொல்ல வர்றது என்ன சொல்ல வரேன்னு உள்வாங்கிட்டு பேசுங்க. திருச்சி மாவட்டத்துல திருச்செந்துறைங்கிற ஒரு ஒட்டுமொத்த கிராமமே
வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானது. 1500 வருஷம் பழமையான சிவன் கோவிலிருந்து அந்த ஊர் மொத்தமும் வக்ஃப் போர்டுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி பத்திரப்பதிவு பண்ண போனால், யாராவது கிரைம் பண்ண போனால் அங்கே இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பண்ண முடியாது, நீ வக்ஃப் போர்டில் கிளியரன்ஸ் வாங்கிட்டான்னு சொல்லி வரும்போது மக்கள் கொதித்தெழுந்தவுடன் அந்த கலெக்டர் என்ன சொன்னார், வக்ஃப் போர்டு இது தேவையில்லை, நானே கிளியரன்ஸ் கொடுக்குறேன்னாரு. அதை தான் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கார். அதையே இவர் தவறுங்கிறார். தமிழ்நாட்டு தான் முதல்ல இதுக்கு இந்த வக்ஃப் போர்டு பில்லுக்கான ஒரு அடித்தளமிட்டதும் திருச்செந்துறை கிராமம், அந்த கலெக்டர் உட்பட. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வடிவேலுக்கு கூடின கூட்டம் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட விஜய்க்கும் கூடுறதா தான் நான் பார்க்குறேன். 2011 சட்டமன்ற தேர்தலில் வடிவேலுக்கு என்ன கூட்டம் கூடிச்சோ அதே கூட்டம் தான் இப்போ கூடுது. நமிதா முடிவெடுக்கிற நான் என்ன சொல்கிறேன், இப்போ வடிவேல் மாதிரியே இவரும் விஜயும் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு நான் வாழ்த்துகிறேன். முடிச்சிடலாம் சார் ப்ளீஸ். அவ்வளோதான் அவர் அரசியல் அறிவு. சரி சார், நீங்கள் சரி, இப்போ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லலாம் சார். அந்த நாட்டுக்குள்ள அறிவாளி எல்லாரையும் சேர்த்து கண்டுபிடிச்சி எதுவுமே விஜயில போட்டாங்க பொழுது சரி, வெளியில இருக்கிறதெல்லாம் அறிவு இல்லாத மாதிரியே அவங்களுக்கு தெரியும். சார் ஒரு நிமிஷம் சார், அவர் பேச முடிச்சிடலாம் சார். இந்த திருச்சி சூர்யா மேட்ரு கேள்விப்பட்டீங்களா? மெரினா பீச் பக்கமே போக முடியாத அளவுக்குலாம் ஒரு வார்த்தை அக்கா தம்பி சண்டைலாம் வந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்படல, பார்த்துருக்க மாட்டீங்களா? இருங்க இடத்துல இருக்காரா திருச்சி சூர்யா இந்த தமிழக பிஜேபிக்கு தலைவரா? ஏங்க உங்க அகில இந்திய பிஜேபிக்கு தலைவரா? இந்த கட்சியில அண்ணாமலையோட ரைட் ஹேண்டாவே நான் தான் இருந்தேன், சுத்தினேன், எல்லாமே 1000 சொல்லுவாங்க. போற வரவங்க எல்லாம் நாளைக்கு வந்து 1000 நான் பேசிட்டு இருக்க இடத்துல சொல்ல முடியாது சார். திருச்சி அவருடைய பார்வை திருச்சி சூர்யாவும் விஜயும் ஒண்ணு. அப்ப திருச்சி சூர்யாவும் ஒண்ணு. அண்ணாமலையும் திருச்சி சூர்யாவும் நீங்க தான் விஜய தலைவரா உங்க பார்வை, உங்களுடைய பார்வை தலைவரா ஏத்துக்கிறீங்க. ஆமா ஆமா, ரொம்ப அறிவு சார்ந்த நபர் தான் சார் அண்ணாமலை. புரியுதுங்களா? சட்டை அவுத்துக்கிட்டு அரை நிர்வாணமா சாட்டல் அடிச்சுக்கிட்டு செருப்பு போட மாட்டேன்னு சுத்துற அறிவாளிகள் தான் நீங்க. இல்லாம இருக்க மகாத்மா காந்தி அப்ப வந்து அரை நிர்வாணம்ங்கறீங்களா? மகாத்மா காந்தி அவருங்க சட்டை இல்லாம இருக்கிற ஒருத்தர் சுத்துறாங்க. சார் இந்த டாபிக்ல வருவா சார். இத நீங்க முடிச்சலாம் சார். இனிமே அண்ணாமலை சட்டை போட மாட்டானே. விஜயோட சேர்ந்ததனால தமிழர் பாருங்க. இனிமே அண்ணாமலை விஜயோட சேர்ந்ததனாலயே இனிமே அண்ணாமலை சட்டை போட மாட்டாரா? இருக்கிறதே வந்து அரண்யவானம்ன்றீங்க பாருங்க. இப்போ நம்ம அண்ணாமலை சட்டை போட மாட்டாரு. இது நமக்கு டாபிக் இல்ல சார். இப்போ நம்ம அடுத்த டிபேட்ல அத பத்தி பேசுவோம். ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் பயந்து தான் போவேன். இந்த டாபிக்ல முடிச்சலாம் சார். அது சக்சஸா ஃபெயிலியரா உங்க கருத்து சொல்லுங்க சார். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் முதல்ல வந்த உடனே எல்லாமே மிகப்பெரிய சக்சஸே நீங்க எதிர்பார்க்கறதா உங்கள்ட்ட அடிப்படை பிரச்சனை. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் உள்ள வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அவங்களோட வளர்ச்சி இருக்குமே தவிர எடுத்த உடனே யாருமே மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த ஒவ்வொரு அரசியலில் இருக்கக்கூடிய விஜய் அரசியலில் இருக்கக்கூடிய ரசிகனா இருக்கவன் தொண்டனா வரும்பொழுது அவனுக்கு அரசியலுடைய புரிதலை ஏற்படுத்தக்கூடிய வேலை தான் தொடர்ச்சியாக அவங்க செய்யணும். அதை செஞ்சால் தான் பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் புரிய வைக்கணும். இங்கே வந்து காலங்காலமாக பணத்தை கொடுத்தும் கற்பூரத்தில் சத்தியம் வாங்கி மாற்றி ஓட்டு போடக்கூடிய சிஸ்டத்தில் பணம் இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களுக்காக செய்வதற்காக நான் வந்திருக்கிற பொழுது எந்த புரிதலின் அடிப்படையில் வந்திருக்கிறனோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு முறை காசை வாங்கிட்டு ஓட்டை போட்டுட்டு நீங்கள் 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுறது ஒன்று தான், ஒரு முறை கோவப்பட்டு கொலை பண்ணிட்டு ஆயுசுக்கு ஜெயிலில் இருக்கிறது ஒன்று தான்றதை புரிய வச்சு மக்களுக்கு அரசியல் புரிதலை ஏற்படுத்தி அடுத்தடுத்த வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். அதான் நினைக்கிறேன். கடந்த ஒரு 1 மணி நேரமாக 1.5 மணி நேரமாக பல்வேறு கருத்துக்களை இங்கே இருக்கும் அரசியல் விமர்சகர்கள் எல்லோருமே வந்து பேசினாங்க. எல்லாம் அவங்க கருத்தை வச்சாங்க. நம்மளோட டைம்ஸ் டிபேட் பொலிட்டிக்கல் அன்கட் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் டிபேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவே நடந்தது. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் வந்து திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் சார். நன்றி சார். நன்றி சார். சார் வணக்கம். நன்றி சார்.